எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண சமூக சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை, முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை மற்றும் புகையிரத நிலைய அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு தயார்படுத்தும் நோக்கிலான செயலமர்வு தொடரில் இன்றைய செயலமர்வு கிரகித்தல் மன்னிக்க வேண்டும் உளச்சார்பு தொடர்பாக நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு என்று அழைக்கப்படுகிற ஐக்கிய வினாத்தாள் தொடர்பானதாக இருக்கு. நாங்கள் வெவ்வேறு விதமான வினாத்தாள்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பயிற்சிகள் செய்வதாக ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறோம். அதில் ஒன்று மதிப்புரிய திரு லோகநாதன் அவர்களால் எழுதப்பட்ட உளச்சார்பு பயிற்சி புத்தகத்தில் இருந்து சில வினாத்தாள்களை நாங்கள் மாதிரி வினாத்தாள்களாக எடுத்து அவற்றில் பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நுண்ணறிவு பரீட்சை என்பது 3 விதமான மட்டங்களில் அல்லது 3 விதமான தரங்களில் இருக்கும். ஒன்று, நாடளாவிய சேவைகள் மற்றும் நிறைவேற்றுத்தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை. உதாரணமாக இலங்கை நிர்வாக சேவை, கணக்காளர் சேவை, திட்டமிடல் சேவை, இலங்கை விஞ்ஞான சேவை, கல்வி நிர்வாக சேவை போன்ற நிறைவேற்றுத்தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை இப்போதெல்லாம் 2 கட்டங்களாக நடக்கிறது. முதலாவது கட்டம் நுண்ணறிவு மற்றும் கிரகித்தல் என்பவற்றில் பரீட்சை வைப்பார்கள். இந்த 2ம் அறிவு அல்ல, இந்த 2ம் திறன்கள். நுண்ணறிவும் பொது விவேகம் அல்லது ஐக்கியூ என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். 2வது கிரகித்தல் கம்ப்ரீஹென்ஷன். இந்த 2லையும் பரீட்சை வைப்பார்கள். அந்த 2 பாடங்களையும் சித்தி அடைபவர்கள் 50 புள்ளிகளுக்கு மேலே எடுத்து சித்தி அடைபவர்கள் ஒவ்வொரு வினாத்தாளுக்கும் 50க்கு மேலே எடுக்கிறார்கள்தான் அடுத்த 2ஆம் கட்ட பரீட்சைக்கு தோற்றுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு கிரகித்தலும் நுண்ணறிவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கு. அவர்களுக்கு கேட்கிற வினாக்கள் மிகவும் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. இலகுவான வினாக்களாக இருக்காது, மிகவும் கடினத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. அடுத்தது நாங்கள் சொன்ன போல நான் மேனேஜரல் சர்வீஸ் அல்லது சப்ஜெக்ட் ஆபீசர்ஸ் லெவல், ஃபீல்ட் பேஸ் ஆபீசர்ஸ், ஆபீஸ் பேஸ் ஆபீசர்ஸ், இந்த லெவலில் இருக்கக்கூடிய 3ஆம் நிலை உத்தியோகத்தர்கள், சமூக சேவை உத்தியோகத்தர்கள், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் போன்ற 2ஆம் நிலை அலுவலர்கள், இவர்களுக்கு நடக்கிற பரீட்சை அது ஒரு நடுத்தரத்திலான கடினத்தன்மை கொண்டதாக இருக்கும். இதை விட ஆரம்ப நிலை தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அது சிறிய கணிதத்தன்மை வாய்ந்த வினாக்களாக இருக்கும். நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டியது மிக கடினமான வினாக்களுக்குள்ள போகக்கூடாது. சரிதானே? சில வேளையில நான் அடிக்கடி சொல்லுறது பிள்ளைகளுக்கு, எலி அடிக்க போறவனுக்கு AK-47 கொடுத்து விடக்கூடாது. அவனுக்கு ஒரு தும்பு தடி, விளக்குமாறு, அந்த மாதிரியான ஒரு பேட், விக்கெட் பொல்லு, இதெல்லாம் தான் கொடுத்து விட வரும். எலி அடிக்கிறதுக்கு AK-47 பிரயோசனப்படாது. அதுபோல நாங்கள் இந்த பரீட்சைக்கு மிக கடினமான வினாக்களுக்குள்ள போக தேவை. நான் இப்படி வினாத்தாள்களை பதிவிடுகிற போது அதை நீங்க செய்து பார்க்குறீங்கள். அதனால நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு பயிற்சி வினாத்தாளை 2 சுற்றுக்களாக பார்க்கிறது வளர்ச்சி. எங்களுடைய தரத்துக்குரியவை என்று நாங்கள் கருதுகிற பயிற்சிகளை முதல் சுற்றில் பார்த்து விட்டு, அதன் பின்பு உங்களுடைய சிந்திக்கும் திறன் எந்த அளவில் உயர்வாக இருக்கிறது என்று உங்களை மதிப்பீடு செய்வதற்காக கடினமானவை என்று கருதுகிற வினாக்களுக்கு 2வது சுற்றில் விட பார்ப்போம். அதனால நீங்கள் இதுல செய்த வினாக்களை நாங்கள் பார்க்கவில்லையேங்கிற மனக்கவலை கொள்ள தேவையில்லை. மற்றது சில பேர் ஒரு சுற்றில செய்து போட்டு வாரதில்லை. இதுல இருக்கிறார்களுக்கு நான் புத்தி சொல்லியே கலைச்சு போயிட்டேன். சில பேர் செஷனுக்கு வாரது மட்டும்தான். சரிதானே? உதாரணத்துக்கு நான் கட்டுரைகள் பற்றி அறிவுறுத்தல் வழங்கி இருந்தேன். ஒரு 10 பிள்ளைகள்லாம் அந்த விடயம் தொடர்பாக என்னோட மேற்கொண்டு தங்களுடைய ப்ரோக்ரஸை காட்டியிருக்காங்க. மற்ற ஆக்கள் எல்லாரும் ஸ்லீப் மோட்லேயே படுத்திட்டாங்க. இதுக்கு மேல நான் இதுல புத்தி சொல்லி நேரத்தை செலவு செய்ய இல்லை. நீங்க ரொம்ப கை குழந்தைகள் தானே ஒவ்வொரு நாள் உங்களை கூப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறது. சரியா? சரி, இப்ப நாங்கள் இதுல இருக்கக்கூடிய 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களை 2வது சுற்றுக்காக நாங்கள் நிறுத்தி வச்சுக்கொள்ளாரு. 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் அல்ல. இப்போதைக்கு நாங்கள் முதல் 2 பக்கங்களையுமே அதுல நிறுத்தி வச்சுக்கோ. சரிதானே? அதை நிறுத்தி வைத்துக்கொண்டு 41 தொடக்கம் இருக்கக்கூடிய வினாக்கள் எங்களுடைய மட்டத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து கருதக்கூடியவற்றை நாங்கள் முதல்ல பார்ப்போம். அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா?
சரி, இப்போ இதுல இருக்கிற 41 தொடக்கம் 45 வரையிலான வினாக்களுக்குரிய விடைகளை கொஞ்சம் இப்படி வைத்து பார்த்தால் வாசிக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கு. இப்படி வைத்து பார்த்தால் பெருசா இருக்கும் போன்லயோ கம்ப்யூட்டர்லயோ நாங்க பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கு. சரி, என்ன சொல்றாங்க? ஒரு பரீட்சைக்கு விடையளிக்கும் மாணவர்களுள் கருணன் கண்ணனை விட அதிகமாக எழுதி கமலனுக்கு பின் பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேறுகிறான். வண்ணன் கருணனை விட அதிகமாகவும் கமலனை விட குறைவாகவும் எழுதி கர்ணனுக்கு பின்பாகவும் மன்னனுக்கு முன்பாகவும் வெளியேறினான். வருணன் முருகனை விட குறைவாக ஆனால் கமலனை விட அதிகமாக எழுதி மன்னனுக்கு பின்பாக வெளியேறுகிறான். கண்ணன் வானவனை விட அதிகமாக எழுதி கமலனுக்கு முன்பாக வெளியேறுகிறான். இப்ப இங்க 2 விடயங்கள் தந்திருக்கிறார்கள். ஒன்று எழுதிய அளவு, இரண்டாவது அவர்கள் செலவிட்ட நேரம். 2 விடயங்கள் சொல்லப்பட்டது. பரீட்சைக்கு விடையளிக்கின்ற மாணவர்களுள் அதிகமாக யார் எழுதினார், குறைவாக யார் எழுதினார் என்பது தொடர்பான தகவலும், யார் முதல்ல போனார் யார் கடைசியா போனார் என்கிற தகவலும் இருக்கு. இப்ப நாங்கள் இங்க 2 விடயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்குது பிள்ளைகள். ஒன்று அவர்களுடைய நேரம், இரண்டாவது அவர்கள் எழுதிய அளவு. அப்ப நாங்கள் நேரத்தை இங்க வச்சுக் கொள்வோம், டைப் என்று போடுவோம். முதல் எழுதிய அளவு தானே போட்டிருக்காங்க. சரி, இப்ப நாங்கள் முதல்ல அளவை எடுத்துக்கொள்வோம். சரிதானே? இப்ப இங்க யார் கூட எழுதினார் என்கிறது தொடர்பாக எழுதிய அளவை இந்த முதல் பகுதியில வைத்துக் கொள்வோம். நாங்கள் அளவு ரெண்டே போடுவோமே. சரியா? இரண்டாவது அவர்கள் பயன்படுத்திய நேரம். அப்ப அளவு என்று வருகிற போது நாங்கள் மேல யாரை போட போறோம், கீழே யாரை போட போறோம் என்றால் கூட எழுதினவரை மேல போடுவோம், குறைய எழுதினவரை கீழே போடுவோம். ஒரு தீர்மானத்துக்கு வரத்தானே கூட எழுதினால மேல போடுகிறோம், குறைய எழுதினால கீழே போட்டு கொண்டு வருவோம். நேரம் கூட எடுத்தால மேல போட மாட்டோம், முதல் போனவரை மேல போடுவோம், கடைசியா போனவரை கீழே போடுவோம். அப்படி இணங்கி கொள்வோம். என்ன? சரியா? அப்ப எழுதிய அளவில் கூடுதலாக எழுதினவர் மேல வருவார், குறைய எழுதினவர் கீழே வருவார். நேரம் முதல்ல போனவர் மேல வருவார், நேரம் பிந்தி பிந்தி போடுறவர்கள் கீழே வருவார்கள். இந்த மாதிரியாக குறிச்சு போடுவோம். சரி, அப்போ ஒரு பரீட்சைக்கு விடையளிக்கும் போது மாணவர்கள் கருணன் கண்ணனை விட அதிகமாக எழுதி, கர்ணன் கண்ணனை விட அதிகமாக எழுதி இருக்கிறார். அப்ப இங்க எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு எழுத்துல குறிக்க இயலாது. கண்ணனை விட அதிகமாக எழுதி இருக்கிறான். அப்ப கண்ணனை நாங்க கண்ணன் எழுதுவோம். கண்ணனை விட கருணன் அதிகமாக எழுதியிருக்கிறான். கரு என்று எழுதும். கருணன் கண்ணனை விட அதிகமாக எழுதி கமலனுக்கு பின் பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேறுகிறான். கமலனுக்கு பின் பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேறுபவன் யார்? கமலனுக்கு பிறகு வெளியேறுபவர் என்று யாரை சொல்லுகிறார்? கருணன். இந்த வசனத்தினுடைய எழுவாய் கருணன். என்ன? கமலனுக்கு பின் பரீட்சை நிலையத்தை விட்டு வெளியேறுகிறார் கருணன். அப்ப கமலனுக்கு கீழே வருகிறார் கருணன். சரியா? சரி, அடுத்தது வண்ணன் கருணனை விட அதிகமாகவும் கமலனை விட குறைவாகவும் எழுதி. அப்ப இவ்வளத்தோட நாங்கள் அதை குறிப்போம். வண்ணன் கருணனை விட அதிகமாக, அப்ப கருணனுக்கு மேலதான் வண்ணன் வருவார். என்ன? வண்ணன் கருணனை விட அதிகமாகவும் கமலனை விட குறைவாகவும் எழுதி. ஆகவே கமலன் இதை விட கூட வேண்டும்.
கமலன் இதை விட கூட வருவார். கமலனை விட குறைவாகவும் எழுதி கர்ணனுக்கு பின்பாகவும் மன்னனுக்கு முன்பாகவும் வெளியேறினான். யார் எழுவாயிங்க? வண்ணன். வண்ணன். அப்ப வண்ணனை தான் எழுத போறோம். வண்ணன் எப்படி வெளியேறுகிறாராம்? கர்ணனுக்கு பின்பாக. வண்ணன் கர்ணனுக்கு பின்பாக. என்ன, அப்ப கர்ணனுக்கு பிறகுதான் வண்ணன் போயிருக்கிறான். வண்ணன் கர்ணனுக்கு பின்பாகவும் மன்னனுக்கு முன்பாகவும் வெளியேறினார். இங்க மன்னனுக்கு முன்பாகவும் வெளியேறுகிறான். வருணன் முருகனை விட குறைவாக. வருணன் முருகனை விட குறைவாக. நாங்க மேல குடிச்சது எல்லாத்தையும் அழிச்சு வச்சுக்கொண்டு அங்கால போகும். வருணன் முருகனை விட குறைவாக, ஆனால் கமலனை விட அதிகமாக எழுதி. இந்த அளவோடு கவன போட்டுக்கொண்டு வாசிப்போமா? இப்ப எழுதின கணக்கு சொல்றாங்க. வருணன் முருகனை விட குறைவாக, ஆனால் கமலனை விட அதிகமாக. இங்க கமலன் ஏற்கனவே மேலதான் இருக்கிறார். கமலனுக்கு மேல யார் எழுதுகிறாராம்? வருணன். அப்ப கமலனுக்கு மேல நாங்க வருணனை போடுவோம். என்ன, கமலனிடம் அதிகமாக, முருகனை விட குறைவாக. முருகன் அதுக்கு மேல வரப்போம். முருகனை விட குறைவாக எழுதியிருக்கிறேன். சரிதானே? வருணன் முருகனை விட குறைவாக, ஆனால் கமலனை விட அதிகமாக எழுதி மன்னனுக்கு பின்பாக வெளியேறுகிறான். மன்னனுக்கு பின்பாக வெளியேறுவது யாரு? வருணன். மன்னனுக்கு பின்பாக வெளியேறுகிறான் வருணன். சரிதானே? கண்ணன் வானவனை விட அதிகமாக எழுதி. கண்ணன் வானவனை விட அதிகமாக எழுதி. அப்ப கண்ணனுக்கு கீழே தான் வானவன் வரப்போம் இல்லையா? கண்ணனுக்கு கீழே வானவன் வருவார். ஏன்? கண்ணன் வானவனை விட அதிகமாக எழுதி இருக்கிறான். ஆகவே கண்ணன் மேலே இருப்பார், வானவன் கீழே இருப்பார். வானவன் என்ற பொழுது வந்தானா போ. கண்ணன் வானவனை விட அதிகமாக எழுதி கமலனுக்கு முன்பாக வெளியேறுகிறான். கமலனுக்கு முன்பாக கண்ணன் வெளியேறிய நேரம் கமலனுக்கு முன்னுக்கு போயிடும். கமலனுக்கு முன்பாக. சரி, பரீட்சை நிலையத்தை விட்டு முதலில் வெளியேறியவர் யார்? கண்ணன். கண்ணன் பரீட்சை நிலையத்தை விட்டு முதல்ல வெளியேறியவர் யார் என்று கேட்கிறாங்க. நாங்கள் நேரத்தின் அடிப்படையில் பார்த்தா கண்ணன். இறுதியாக வெளியேறியவர் வருணன். சரி, மிக குறைவாக எழுதியவர் யார்? வானவன். வானவன் மிக குறைவாக, அவர்தான் கடைசியா இருக்கிறார். என்ன, மிக அதிகமாக எழுதியவர் யார்? முருகன். மிக அதிகமாக எழுதியவர் முருகன். சரி, மேலே தரப்பட்ட 8 பரீட்சார்த்திகளுள் 7 பேரின் விடைத்தாள்கள் அவற்றின் அளவீட்டில் ஒப்பிடலாம். 7 பேருடைய விடைத்தாள்களை அவர்களுடைய மதிப்பீட்டில் ஒப்பிடலாம். சரிதானே? ஒப்பிட முடியாத பரீட்சார்த்தியின் பெயர் என்ன? யாரு? கண்ணன். திரும்ப சொல்லுங்க. மன்னன் சார். மன்னன் அளவு சொல்லல சார். அதுல இப்ப வெளியேறின இங்க இருக்கிற பிரச்சனை என்னென்றால், நேரத்தை பற்றி சொல்லிக்க 6 பேரை பற்றி தான் சொல்லி இருக்கிறாங்க. எழுதுறதை பற்றி சொல்லிக்க 7 பேரை பற்றி சொல்லி இருக்காங்க. இதுல இருக்கிற பிரச்சனை, எழுதின அளவில் மன்னனை பற்றி சொல்ல இல்லை. மன்னன் எழுதிய அளவு தொடர்பாக எங்களுக்கு தெரியாது. அதுபோல நேரம் தொடர்பாக யாரை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது.
முருகன். முருகனை பற்றி தெரியாது. முருகன் எப்போது போனார் என்பது பற்றிய தகவல் இங்க இல்லை. சரிதானே? முருகன் எப்போது போனார் என்கிற தகவல் இங்க இல்லை. வேற வானவன். சாரி, வானவன். எப்போது போனார் என்பது பற்றிய தகவல் இல்லை. சரிதானே? வானவன் எப்போது வெளியே போனார் என்கிற தகவல் இல்லை. சரி, இதை வச்சுக்கொண்டு நான் பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை வழங்கப்படுத்துகிறேன், கவனிங்க. இந்த கேள்வியை சில வேளைகள்ல உங்களுக்கு இப்படி தராமல் ஒரு பரீட்சையில் மன்னன், வானவன், கண்ணன், கருணன், வண்ணன், கமலன், வருணன், முருகன் ஆகிய 8 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றிய விதம் தொடர்பாக கீழ்வரும் தகவல்கள் தரப்படுகின்றன. இப்ப முன்னுக்கு 8 பேருடைய பெயரையும் சொல்லி, சரிதானே, ஒரு பரீட்சைக்கு தோற்றிய கண்ணன், கமலன், கருணன், வண்ணன், மன்னன், வருணன், முருகன், வானவன் ஆகிய 8 மாணவர்கள் தொடர்பான தகவல்கள் அல்லது 8 பரீட்சார்த்திகள் தொடர்பான தகவல்கள் கீழே உங்களுக்கு தரப்படுகின்றன என்று சொல்லி போட்டு அவர்கள் இந்த இதுல இருக்கிற தகவல்களை தந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 8 பேரையும் குறிச்சு வச்சுக்கொண்டு இதை எழுதி கொண்டு போகிற போது இதை கம்ப்ளீட் பண்ண முடியாம, இதை நிறைவு செய்ய முடியாம நீங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுவீங்க. ஒரு பக்கத்துல அளவு அல்லது எழுதிய அளவு என்று சொல்லி போடுவீங்க, ஒரு பக்கத்துல நேரம் என்று போடுவீங்க. நான் உங்களுக்கு இந்த நுட்பத்தை சொல்லி தந்திருக்கிறேன், மேல கீழே போட்டு செட் பண்ணலாம் என்று இப்படி போட்டு கொண்டு வரைக. இப்போ உங்களுக்கு முதலாவது பிரச்சனை என்னென்றால், எழுதிய அளவில மன்னனை பற்றி போட முடியாம இருக்கும். இப்ப மன்னனை என்ன செய்கிறது? மன்னன் ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறாரு எங்களுக்கு என்கிற பிரச்சனை இருக்கு. நேரத்தை பார்க்குற நேரத்துல முருகனையும் வானவனையும் ஒரு இடத்துலையும் போட இல்லாம இருக்கும். அப்ப நீங்கள் என்ன செய்வீங்கள்? இருக்கிற தகவலை திரும்ப திரும்ப வாசித்து எப்படியாவது முருகனையும் வானவனையும் ஒரு இடத்துல நேர ஒழுங்கலை இருத்தி போட வேணும், அதே போல மன்னனை எழுதிய ஒழுங்கலை இருத்தி போட வேணும் என்று சொல்லி சிரமப்படுவீங்கள். இது நடக்கும் ஒப்பாவது இந்த சம்பவம் ஒரு காலம் நடக்கும். சரிதான்? அப்போ நாங்கள் பரீட்சைகள்ல இப்படியான கேள்விகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கடி வாரது உயர்நிலை பரீட்சைகளுக்கும் இது வந்திருக்கு. அவர்கள் அந்த தகவல்களை முழுமையாக தர மாட்டார்கள், ஆனால் தந்த தகவலுக்குள்ளதான் கேள்வி கேட்பார்கள். இதுல ஒருபோதும் முருகன் எத்தனையாவதாக வெளியேறினார், வானவன் எத்தனையாவதாக வெளியேறினார் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள். அதே போல மன்னன் எழுதியதில் எத்தனையாவது இருக்கிறார் என்று கேட்க மாட்டார்கள். அல்லது மன்னனிடம் பார்க்க அதிகமாக எழுதியவர்கள் யார், மன்னனிடம் பார்க்க குறைவாக எழுதியவர்கள் யார், முருகனுக்கு முன்பாக வெளியேறியவர்கள் யார், வானவனுக்கு பின்பாக வெளியேறியவர்கள் யார் என்பது போன்ற கேள்விகள் கேட்க மாட்டார்கள். ஏன்? அதுக்குரிய தகவல் தர இல்லை. ஆனால் நாங்கள் இதை முழுமைப்படுத்தித்தான் போவோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த ஜென்மம் முடிஞ்சாலும் அந்த பரீட்சை மண்டபத்தை விட்டு வெளிக்கிறீர்கள். இது ஏன் இந்த கேள்வியை திரும்ப இவ்வளவு தூரம் விளக்கமா சொல்லுகிறேன் என்றால், நான் முழுமைப்படுத்தித்தான் இப்ப சில வேளையில மாணவர்கள் அமர்ந்திருக்கும் விதம், சரிதானே, மாணவர்கள் பரீட்சை எழுதிய விதம், மாணவர்கள் பயணம் செய்த விதம், இப்படி தந்து போட்டு இப்படி அறகுறையாக்கம் தருவார். நீங்கள் ஒரு விடயம் பாருங்க, நீங்கள் ஒழுங்குபடுத்தின தகவல்களை உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்குபடுத்தி போட்டு கேள்வியை பாருங்க. கேள்வி நீங்கள் ஒழுங்குபடுத்தியது மட்டும் போதுமானதாக இருக்கும், நிச்சயமாக. சரிதானே? நிச்சயமாக நீங்கள் ஒழுங்குபடுத்தியது போதுமானதாக இருக்கும். சில வேளைகள் அப்படி கேட்பதாக இருந்தால், சில வேளை அவர்கள் கேட்பதாக இருந்தால் மன்னன் முருகன் 4ஆவதாக மண்டபத்தில் இருந்து வெளியேறி இருந்தால், இஃப் என்கிற வகையான கேள்வி இருந்தால், முருகன் 4ஆவதாக பரீட்சை மண்டபத்தில் இருந்து வெளியேறினார் என்றால் அவருக்கு பின்பாக வெளியேறியவர்கள் யார் என்று கேட்கலாம். அது நீங்கள் போட்டு பார்த்து சொல்லக்கூடிய மாதிரியாக இருக்கும். சரிதானே? முருகன் 4ஆவதாக பரீட்சை மண்டபத்தை விட்டு வெளியேறினார் எனில் அவருக்கு பின்பாக வெளியேறியவர்கள் என்று அடையாளம் காணக்கூடியாக்கள். அதுல சில வேளையில வண்ணனை மட்டும் தருவார், வண்ணன், கமலன், கண்ணன் என்று சொல்லி தருவார். அப்ப அதுல இவர் 5ஆவதாக வெளியேறி இருக்கிறார்.
மூன்றாவதாக வெளியேறியிருக்கிறார், இரண்டாவதாக வெளியேறியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஒரு பிளேஸ்மெண்ட்டை தந்தெடுத்தான் கேள்வி கேட்கலாமே தவிர அப்படி இருந்தால் என்று மறுபடி நீங்கள் ஒழுங்குபடுத்த முடியாம இருக்கு. சரியா? இது உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கிற ஒரு லெசன், ஒரு பாடம். சரி, இப்படித்தான் கேள்விகள், முழுமைப்படாத கேள்விகள் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய விடயத்தை வச்சுக்கொண்டு செய்யணும். இப்ப நீங்கள் செய்த விடைகள் சரியா இருக்குதா, நீங்க சரியா ஒழுங்குபடுத்தி இருக்கிறீங்களா என்கிறத பார்த்து உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளலாம். சரி, எனக்கு இந்த பக்கம் இப்போது நான் தேறிவிட்டேன். இனி இந்த மாதிரி ஒழுங்குபடுத்துகிற கேள்விகள் வந்தால் செய்யக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இப்படி ஒழுங்குபடுத்துகிற கேள்விகள் செய்திருக்கேன். ஏன்னா ஒழுங்குபடுத்துகிற வகையான கேள்விகளை ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கிறபடியால இதை நாங்கள் அனுப்பலாம். சரி, அடுத்த கேள்விக்கு போகிறீர்கள். இதுக்குள்ள ஏதாவது என்னோட கேட்க வேண்டி இருக்குதா? ஆமாம் சார், அந்த 45 விட சொல்ல, திருப்பி சொல்லுங்க. 45 விட சொல்லல. ஓ, அதுதான் யாருடைய பேர்? 45வது 7 பேர் எழுதியதை இருக்கிறோம். யாரை குறிக்க இல்லை சொன்னாங்க? நீங்க யாரோ சத்தம் போடுறீங்க பிள்ளைகள். சத்தம் போடுற என்றால் மெக்கானிக் பாடி போடி சத்தம் போடணும். 45வது என்ன விட சொன்னான் பிள்ளைகள்? மன்னன். திருப்பி சொல்லுங்க. மன்னன். மன்னன். மன்னன் எழுதியது தொடர்பாக சொல்லப்படையில்லை. மன்னன் எவ்வளவு எழுதினார், கூட எழுதினாரா, குறைய எழுதினார், ஆரை விட கூட எழுதினார், ஆரை விட குறைய எழுதினார் என்பது தொடர்பாக சொல்லப்படவில்லை. அதனாலதான் நாங்கள் 8 பரீட்சார்த்திகளில் மற்ற 7 பேருடையதையும் ஒப்பிடக்கூடியதாக இருக்கு. மன்னனை ஒப்பிட முடியாம இருக்கு. நான் நீல கலரால் எழுதி காட்டினான் பிள்ளைகள். சரியா? நீங்க அழிச்சதுக்கு பிறகு கேட்கிற போது நான் திருப்பி அவ்வளவையும் குறிக்க வேண்டி இருக்கும். எப்ப சரியா இருக்கு மன்னிக்கு. சரி, அடுத்த கேள்விக்குள்ள போகட்டுமா? ஆம் சார். ஓம் சார். சரி, இதுல கவனிங்க பிள்ளைகள், சதுரமுகி தொடர்பான கேள்வியும் தந்திருக்கிறாங்க. சதுரமுகி என்கிறத நாங்கள் வேறு என்ன மாதிரி சொல்றோம்? நாங்கள் தாயக்கட்டை. தாயக்கட்டை. சாதாரணமா எங்களை பேச்சு வழக்கில் அதை நாங்கள் தாயக்கட்டை என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? இந்த தாயக்கட்டை தொடர்பில் வெவ்வேறு விதமான நுட்பங்கள் வெவ்வேறு ஆக்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். நாங்கள் தாயக்கட்டை தொடர்பில் ஒரு முழு நாள் செஷனை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி வேணாம். சரியா? ஒரு ஒரு விடயமாக நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம். ஒரு ஒரு விடயமாக நாங்கள் செய்து கொண்டு போகலாம். இந்த தாயக்கட்டையில சில வேளையில எதிர்ப்பக்கங்களை காண சொல்லி கேட்கிறது தான் வளமையான கேள்வி. அந்த எளிமையான வடிவத்தில இருந்தே போவோம். எதிர்ப்பக்கங்களை காண சொல்லி கேட்கு. இப்ப எங்களுக்கு ஒரு தாயக்கட்டையில எப்பவும் எதிர்ப்பக்கங்கள் தெரியாது. ஒரு தாயக்கட்டையில எதிர்ப்பக்கங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்ப 2னுடைய எதிர்ப்பக்கம், இதுல 2 இருக்குது பிள்ளைகள். இது இந்த எதிர்ப்பக்கமாக இந்த பின்னுக்கு இருக்கிறது என்னன்னு எங்களால வாசிக்க இயலாது. அதே போல இப்ப பாருங்க, 3னுடைய எதிர்ப்பக்கமாக இந்த பகுதியில ஒன்று இருக்கும். ஆனால் அது என்னன்னு எங்களால வாசிக்க இயலாது. 5னுடைய எதிர்ப்பக்கமும் இங்க இதுக்கு பின்ன கொண்டு இருக்கும். ஆனால் அது என்னன்னு வாசிக்க இயலாது. அது மறைஞ்சிருக்கும். எங்களுக்கு எப்பவுமே ஒரு சதுரமுகியினுடைய, ஒரு தாயக்கட்டையினுடைய 3 பக்கங்கள் தான் தெரிய வரும். சரியா? நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லித்தாரன், முதல் விளங்குறதுக்காக கதைக்கிறேன். அப்ப இப்படி இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். பாருங்க, இந்த 2 என்பது இருக்குதானே, 2 என்கிற இலக்கத்தினுடைய எதிர்ப்பக்கமாக யாரெல்லாம் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு ஊகத்துக்கு வரலாம். சரியா? முதலாவது 2 என்கிற பக்கத்தை எடுத்துக்கொண்டோம். 2ன் எதிர்ப்பக்கமாக யாரெல்லாம் இருக்க இயலாது? 4 இருக்க இயலாது. இருக்க இயலாத எழுதி கொண்டு வரோமா? 4 இருக்க இயலாது. 6 இருக்க இயலாது. ஏன்? 2 தெரிகிற போது 4 6 தெரியுது. என்ன, இந்த 2 தெரிகிற நேரத்துல பாருங்க, 4 தெரியுது, 6 தெரியுது. ஆகவே 4 6 2 பேரும் 2னுடைய எதிர்ப்பக்கமாக இருக்கிறது. சரியல்லோ?
அதே போல இங்க 2 எங்களுக்கு 3ம் 4ம் தெரியுது. ஆகவே 2னுடைய எதிர்ப்பக்கமாக 3 இருக்கு. 3 இருக்கு. அப்ப இந்த 3 பேரும் இருக்கிறாரு. மற்ற தாயக்கட்டையில 2 இல்லாதபடியால நாங்கள் 2 பற்றி ஒன்றும் சொல்ல சரி, அதை வச்சுக்கொள்வோம் இப்போது. அடுத்தது இந்த 4 பற்றி பார்ப்போம். சரிதானே? 4 என்பவருடைய எதிர்ப்பக்கமாக யாரெல்லாம் இருக்கிறாரு? 2 இருக்கிறாது. நீங்க 4 இருக்கிற போது உங்களுக்கு 2 தெரியுது. அப்ப 2 இருக்கிறாது. 6 இருக்கிறாது. 6 இருக்கிறார், இங்க தெரிகிறார், இருக்கிறார். என்ன சரிதானே? அடுத்தது 4னுடைய எதிர்ப்பக்கமாக இதுல பாருங்க 2 இருக்கிறாது, 3 இருக்கிறார். அப்ப இங்க 3 இருக்கிறாது. 4னுடைய எதிர்ப்பக்கமாக 2னுடைய எதிர்ப்பக்கமாகவும் 3 இருக்கிறாது. 4னுடைய எதிர்ப்பக்கமாகவும் 3 இருக்கிறார். சரிதானே? சரி, வேற யாரை இதுக்குள்ள பார்க்கலாம்? கூடுதலான டைம்ல இருக்கிறவர் யாரு? 6 இருக்கிறார். என்ன 6 எடுக்கும். 6 எடுத்து இவ்வளவு நேரம் எடுக்காம செய்யற வழிமுறை சொல்லித்தாரன் பிள்ளைகளுக்கு முதல் விளங்கிக் கொள்வோம். நாங்கள் 6 இருக்கிறார் பாருங்க. முதலாவது இதுல இந்த முதலாவது தாயக்கட்டையில 6க்கு பக்கத்துல 2ம் 4ம் இருக்கணும். ஆகவே 2 எதிர்ப்பக்கமாக இருக்க இயலாது. 4 எதிர்ப்பக்கமாக இருக்க இயலாது. அடுத்ததுல 6க்கு யாரெல்லாம் இருக்கிறாரு? 5ம் 1ம் 1 இருக்கிறார். 5 இருக்கு. 5 இருக்கிறார். அப்ப இது இப்ப எங்களுக்கு ஒரு விடிய கண்டுபிடிக்கிற வசதி ஒன்று வந்துட்டது போல இருக்கு. 6 என்பவருக்கு எதிர்ப்பக்கமாக யாரெல்லாம் இருக்க முடியாது? 1, 2, 4, 5 இருக்கிறார். அப்ப 6னுடைய எதிர்ப்பக்கமாக யார் இருப்பார்? 3 தான் மிச்சம். 3 இருக்கு. இவ்வளவு பேரும் வர முடியாது என்றால் 1 வரையிலா, 2 வரையிலா, 4 வரையிலாத, 5 வரையிலாதபடியே 6னுடைய எதிர்ப்பக்கம் 3. 6னுடைய எதிர்ப்பக்கம் 3. சரியா? இப்ப எங்களுக்கு 6னுடைய எதிர்ப்பக்கம் 3 என்று தெரிஞ்சபடியால இதை வச்சுக்கொண்டு மேல இருக்கிற விடைகளுக்கு போகலாமா? ரெண்டாவது கேள்விக்கு 3 இந்த எதிர்ப்பக்கம் 6 தானே சரி இருக்கும். ஓகே, 4னுடைய எதிர்ப்பக்கம் கேட்கிறாங்க. 4னுடைய எதிர்ப்பக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா? 5னுடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. 4 எதிர்ப்பக்கம் 1 இருக்குமா? சரி, அப்போ இப்ப இந்த கேள்வியில இதுக்கு அடுத்த ஊகத்துக்கு எங்களால போக முடியல. உண்மை இது. இதுல அடுத்த ஊகத்துக்கு எங்களால போக முடியாது. என்னென்றால் இதுல 2 வரையிலாது, 6 வரையிலாது, 3 வரையிலாது என்றால் 4ஆவதுக்கு சரி, முதலாவது 2க்கு 4 வர முடியாது, 6 வர முடியாது, 3 வர முடியாது என்றால் யாரெல்லாம் வரலாம்? ஒன்றும் 5ம் 5ம் வரலாம். நான் என்ன 1 வரலாம், நீளத்தால் எழுதுறேன். 1 வரலாம், இதுக்கு 5 வரலாம். இதற்கும் அந்த பாசிபிலிட்டியை 4 இருக்கிற போது எதிர்ப்பக்கமாக 1 வரலாம் அல்லது 5 வரலாம். சரியா? இப்படி இதுல எது வரும் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மையா இதுக்குள்ள வழிமுறை இல்லை. இங்க 6னுடைய எதிர்ப்பக்கமாக வேறொரு ஆள் வந்திருப்பாராக இருந்தால், கதைக்கு சொல்லுகிறேன், அதுல வேறொரு இலக்கத்தை நாங்கள் 3 தவிர
சில வேளை 6னுடைய எதிர்ப்பக்கமாக வேறொரு இலக்கம் வார மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருக்குமாக இருந்தால் அதை கொண்டே இஞ்ச போட்டுட்டு அது தவிர மிச்சம் என்ற முடிவுக்கு போகலாம். இது மிகவும் நுட்பமா இந்த கேள்வியை செட் பண்ணி இருக்கிறார். இந்த முறைக்குள்ளால போகிறேன். ஆனால் பிள்ளைகளுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுகளுக்கெல்லாம் நாங்கள் இப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறது. இந்த பாருங்க 6 2 இடத்துல தெரிகிறார். 6னுடைய எதிர்ப்பக்கமாக 2 4 1 5 இருக்குது. ஆகவே 6னுடைய எதிர்ப்பக்கம் 3 வரும் என்று சொல்லு. சரியா? நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்றுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் பிள்ளைகள். இது மிக துல்லியமான விடையை உங்களுக்கு தரும், சரியாகவும் இருக்கும். மற்றது தகவல் போதாது என்ற பிரச்சனையும் இருக்காது. தகவல் போதாது என்ற பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது 2 இது ஒரே தாயக்கட்டை, முதல்ல அது உங்களுக்கு விளங்கணும். ஒரே தாயக்கட்டையை வேற வேற ஆங்கிள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. வேறுபட்ட நிலைகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. ஒரே தாயக்கட்டை தான் இப்படி உங்களுக்கு தெரியுது. ஒரு 4 2 6 தெரிகிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு தடவை 4 2 3 தெரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொரு தடவை 5 6 1 தெரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, 4 மேல இருக்கிற நேரத்துல 2 6 தெரியும். என்ன 4 மேல இருக்கிற நேரத்துல பிள்ளைகள் 2 6 தெரியணும். அப்படித்தானே? அடுத்தது 4 மேல இருக்கிற நேரத்துல 3 2 தெரியும். 3 2 தெரியணும். அப்ப இந்த லைன்ல 6 தெரிகிறார், இங்கேயும் 6 தெரிகிறார் என்கிறத வச்சுக்கொண்டு நாங்க யோசிப்போம். இங்கே 4 மேல இருக்கக்கூடிய சைட்டுக்கு 6 இருந்திருக்குது. இப்ப 4க்கு கீழே 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா? 4க்கு கீழே 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா? இருக்கும். 4க்கு கீழே 1 இருக்கலாம். சும்மா ஒரு சாத்தியம் தானே. 4க்கு கீழே 1 இருக்கலாமா? இருக்கலாம் போல இருக்குது. இப்படியே சுத்தி பார்த்தா 6 இருக்கிறபடியால அப்போ 4க்கு கீழே 1 இருக்குமாக இருந்தால் 2க்கு எதிர்பக்கத்துல 5 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்? அது இந்த 4 பக்கமும் இந்த பக்கம் இந்த பின்னுக்கு இருக்கிற 2 பக்கங்கள் இருக்குதானே, அதுகளுக்குள்ள இந்த 5 மறைஞ்சு இருந்திருக்கலாம். 6க்கு அடுத்ததாக அல்லது 2க்கு முன்னுக்கு 5 இருந்திருக்கலாம். என்ற அடிப்படையில் நாங்கள் 4க்கு 1 2க்கு 5 என்று ஊகிக்கலாம். இது மிகச்சரியான விடதானா என்று சொல்லிடாவிட்டாலும் 4க்கு கீழே 1 2க்கு எதிர்பக்கத்துல 5 இருந்திருக்கலாம் என்று ஊகிக்கலாம். இதுக்கு அதிக நேரம் எடுக்கும் பிள்ளை. ஊகிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்து நாங்கள் அங்கு எழுதி எல்லாம் பார்த்துட்டு இது ஒரே லைன்ல 2 6 2 3 6 5 எல்லாம் தெரிகிறபடியா அந்த இலக்கங்கள் எல்லாம் பக்கப்பாட்டுல இருந்திருக்கும். ஆகவே 1 என்பது 4க்கு கீழ்ப்பக்கத்துல இருந்திருக்கலாம். அப்ப 4க்கு 1 என்றால் 6க்கு 5 4க்கு 1 போட்டது மிச்சமாயிருக்கிற சோடி 2 5 என்கிற உத்தேசத்துக்கு போகலாம். இப்ப நான் இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்லித்தாரேன்னு சொல்ல, மிக துல்லியமானது, அது எந்த விதத்திலையும் சந்தேகத்தை தராது. அந்த மெத்தடை சொல்லித்தாரன், கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரி, யாராவது அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அமைதியாக இருங்க, சத்தம் போட்டு சொல்ல தேவையில்லை. மற்ற படிக்கத்தானே உனக்கு பாவம் தானே. சரி, இப்ப பாருங்க, நீங்க என்ன செய்ய வேணும்னா இந்த 3 நிலைகள்ல ஒரு இலக்கம் பொதுவாக இருக்கிற ஏதேனும் ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இலக்கம் தான் பொதுவா இருக்கு. சரிதானே? அந்த 2 தோற்றங்களை பார்க்கிற போது ஒரே ஒரு இலக்கம் பொதுவாக இருப்பவற்றை எடுக்கலாம். எது எடுக்கலாம்? நீங்கள் எந்தெந்த தாயக்கட்டைகள்? முதலாவதுலையும் 2வதுலையும் 2 இலக்கங்கள் பொதுவாக இருக்கே. முதலாவது நிலையையும்
முதலாவது நிலையையும் மூன்றாவது நிலையையும் நீங்கள் எடுக்கலாம். ஏன் 6 பொதுவாக இருக்கு. அப்ப அப்படி எடுத்து போட்டு என்ன செய்ய வேணும் என்றால், அந்த பொதுவாக இருக்கிற இலக்கத்துல இருந்து வலஞ்சுழியாக அந்த இலக்கங்களை எழுதவும். இப்ப 6 என்றால் அவனுடைய வலஞ்சுழி இப்படித்தானே வரும். வலஞ்சுழி என்றது இப்படித்தானே மணிக்கூட்டு பக்கமா. இங்க 6ல இருந்து வலஞ்சுழி இப்படி வரும். சரியா? வலஞ்சுழியாக எழுதுறேன்னா எப்படி எழுதுறேன்னா இதுல எழுதி காட்டுற பிள்ளைகள் 6 முதலாவது தாயக்கட்டையில 6. அடுத்த இலக்கம் என்ன? 2 4 6 2 4. அடுத்த தடவை வலஞ்சுழியாக எழுதுங்க. 6 6 5 5 1. 1. சரியா? 1 இப்படி எழுதுவோம். இந்த ஒழுங்கில் எழுதினீங்கன்னா சரி. 6 5 1 என்கிற ஒழுங்கில எழுத வேண்டும். எழுதி போட்டு இப்ப பாருங்க, 6 2 தரம் வந்திருக்கு. வராதவர் யார்? 6 2 பிள்ளைகள். வராதது யார்? 3. இந்த 6 வெட்டி போட்டு அதுக்கு பதிலாக நீங்க 3 எழுதவும். அதாவது 2 தரம் வந்தவர்ல ஒரு ஆளை அனுப்பிட்டு யார் வராம இருக்கிறாரோ அவரே எழுத வேணும். எழுதி போட்டு பாத்தீங்கன்னா இவே ஒரு சோடி, அடுத்தது இது ஒரு சோடி, இது ஒரு சோடி. இப்படித்தான் வரும். நீங்க எழுதுகிற போது வலஞ்சுழியாகவும் எழுதலாம் அல்லது இடஞ்சுழியாகவும் எழுதலாம். அப்படியும் எழுதலாம். ஆனால் ஒன்றுக்கு வலஞ்சுழியாக ஒன்றுக்கு இடஞ்சுழியாக எழுதக்கூடாது. அதுல கவனமா இருக்கும். இப்ப 6 இருக்கிறார். 6 முதலாவது தாயக்கட்டையில இடஞ்சுழியாக எழுத போறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 6 அடுத்தது 4 2 4 2. பிறகு மூன்றாவது தாயக்கட்டையில வலஞ்சொலியாக எழுத போறீங்க. 6 1 5 6 1 5. இப்ப 6 2 தரம் வந்திருக்கிறபடியால 1 2 3 வரையில 4 5 6 இருக்குது. ஒரு 6 வெட்டிட்டு வராத 3 எழுதுவீங்க. இப்போ 3னுடைய எதிர்பக்கம் என்ன? 6. 3னுடைய எதிர்பக்கம் 6 1 2னுடைய எதிர்பக்கம் 5. இனி தாயக்கட்டையில் ஏதும் பிரச்சனை இருக்கும்? இல்ல. வட்டி உருட்டி எல்லாம் நம்ம இதுக்கு வெவ்வேறு மெதட் சொல்லி கொடுக்குறவர்கள் ரேசரை கொண்டு போங்க, வட்டி கொண்டு போங்க, எழுதுங்க, எழுதி போட்டு உருட்டி பாருங்க. ஒன்றும் தேவையில்லை பிள்ளைகள். இந்த நான் இதை எழுதி விளங்கப்படுத்தினதின் நோக்கம் உங்களுக்கு அதுக்குரிய காரண காரிய தொடர்பு விளங்க வேணும் என்பதாலதான் இதை எழுதி விளங்கப்படுத்தினது. சரிதானே? ஆனால் எழுதி விளங்கப்படுத்தி நாங்கள் விடையை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த மெதேட்டை போட்டு செய்து பார்க்கல எங்களோட விடையில எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்க சரியா தான் செய்யறோம். சரியா? திரும்ப சொல்ல வேணுமெண்டாக்கள் கேளுங்க, திருப்பி சொல்லி விடுறேன். 2 மெதேட்டையும் சொல்லித்தாரன். திருப்பி சொல்லுங்க. இருக்கா? சொல்லுவோம். என்ன? சரி. சரி, அப்போ கவனிங்க பிள்ளைகள். திரும்ப ஒரு தடவை இந்த தாயக்கட்டை அல்லது சதுரமுகி தொடர்பான விடயங்களை பற்றி கதைக்க போறோம். சதுரமுகிக்கு நாங்கள் எப்பவுமே அதை நாங்கள் சுத்தி சுத்தி பார்த்தா ஆரம் தெரியும். அது வேற. ஒரே பக்கத்துல இருந்து பார்க்குற நேரத்துல 3 இலக்கங்கள்லாம் தெரியும். இப்ப சர்வ நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் அந்த 3 இலக்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிர்பக்கங்களாக இருக்க முடியாது. ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கங்களாக இருக்க முடியாது. அப்ப எதிர்பக்கங்கள் எங்களுக்கு கண்ணில தெரியாது. அப்ப தெரிகிற பக்கங்கள் அதனுடைய எதிர்பக்கங்களாக இருக்க முடியாது. தெரிகிற பக்கங்கள் அதனுடைய எதிர்பக்கங்களாக இருக்க இயலாது. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் 1 என்கிற இலக்கத்தை பார்க்கிறோம். 1 என்கிற இலக்கத்தினுடைய எதிர்பக்கங்களாக யார் இருக்க முடியாது? 5ம்
6ம் இருக்க முடியாது. 1 என்கிற இலக்கத்தினுடைய எதிர்ப்பக்கங்களாக 5ம் 6ம் இருக்க இயலாது. 2 என்கிற இலக்கத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள் 2 என்று சொல்லி ஒரு இலக்கம் இருக்குதானே, அதுக்கு யாரெல்லாம் இருக்க முடியாது? 3, 4, 6. என்ன விளங்க சொல்றது? 3, 4, 6 என்கிற இலக்கங்கள் இருக்க இயலாது. 2 என்கிற இலக்கம் இருக்கிற நேரத்தில் பாருங்க, 4 தெரியுது, 6 தெரியுது, 3 தெரியுது, 4 தெரியுது. சரியா? இருக்க இயலாது. 3 என்கிற இலக்கத்தை நாங்கள் எடுக்க இயலாத, ஒரு தரம் மட்டும் வாரபடியால இந்த 1 என்கிற இலக்கமும் ஒரு தரம் தான் வருது. சரி, பரவாயில்லை, ஓகே, நாம் வச்சுக்கொள்வோம். இப்போ 3 என்கிற இலக்கத்துக்கு யாரெல்லாம் எதிர்ப்பக்கங்களாக இருக்க இயலாது? 2ம் 4ம் இருக்க இயலாது. நீங்க 3 என்பதற்கு 2ம் 4ம் இருக்க இயலாது. சரியா? ஒன்னொன்றை சொல்லி கொண்டு வா. அடுத்தது 4 என்கிற இலக்கத்துக்கு யாரெல்லாம் இருக்க இயலாது? எங்கூட அவருது சத்தத்தையும் காணையில். 4 என்கிற இலக்கத்துக்கு யாரெல்லாம் பிள்ளைகள் எதிர்ப்பக்கமாக இருக்க இயலாது? 2, 6, 2, 3, 6. மைக் பிரச்சனை கொடுக்குறப்போ இருக்கு. அதே போல 5 என்கிற இலக்கத்துக்கு 1ம் 6ம் இருக்கு. 6 என்கிற இலக்கத்துக்கு இப்ப 6 என்கிற இலக்கத்துக்கு 4 பேரை நாங்க கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. பாருங்க, 6 என்கிற இலக்கத்துக்கு 1 இருக்க இயலாது, 2 இருக்க இயலாது, 4 இருக்க இயலாது, 5 இருக்க இயலாது. என்ன 6 என்கிறதுக்கு 1, 2, 4, 5 ஆகிய இலக்கங்கள் இருக்க இயலாது. சரியா? அதே போல 2 என்கிற இலக்கத்துக்கு 3, 4, 6 என்பவை இருக்க இயலாது. 3, 4, 6 என்பவை இருக்க இயலாது. 4 என்கிற இலக்கத்துக்கு முதல் தாயக்கட்டையில் இருக்கிற 3 இலக்கத்தையும் எடுத்து வச்சு கொண்டு கழிப்போம். 4 என்கிற இலக்கத்துக்கு 2 இருக்க இயலாது, 3 இருக்க இயலாது, 6 இருக்க இயலாது. இப்ப நாங்கள் இதுல முதலாவது ஆளுக்கு தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்குது. 1, 2, 4, 5 என்பவை இருக்க முடியாது என்றால் 6 என்பதற்கு எதிர்ப்பக்கமாக 3 தான் இருக்க வேண்டும். 6 என்கிறதுக்கு எதிர்ப்பக்கமாக 3 தான் இருக்க வேணும். என்ன இப்ப எங்களுக்கு பாருங்க, 6 என்கிறதுக்கு இந்த பக்கம் இப்ப இதுல இருக்கிற பக்கத்துக்கு 3 இருக்க போகுது. 3 இருக்க போகுது. சரிதானே? கீழ்பக்கத்தை. அப்ப எங்களுக்கு ஒரு இது விளங்குது. 2 இங்க இருக்குது பாருங்க, அதுக்கு பிறகு அந்த பக்கத்துக்கு 3 இருக்குது. என்ன அந்த பக்கத்துக்கு 3 இருக்குது என்று சொல்லி சொன்னால் 3க்கு எதிர்பக்கத்தில் 6 இருக்குது என்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆகவே இது இந்த பின்பக்கத்தில் 6 இருக்குது. இது எல்லாம் ஒரே பக்கப்பாட்டுக்கு இருக்கிறதால நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். இந்த 2க்கு எதிர்பக்கத்துக்குள்ள 5 தான் இருக்கவும். 2 என்பதனுடைய எதிர்ப்பக்கமாக 5 தான் இருக்க வேண்டும். சரிதானே? 2 என்பதன் எதிர்ப்பக்கமாக யார் இருக்கலாம்? 5 இருக்கலாம். ஆக இங்க 4 இங்க 4 இருக்குது, இதுல 4 இதுல 4 இருக்குது, இங்க 1 இருக்குது. இந்த 5, 6, 2 எல்லாம் ஒரே பக்கப்பாட்டுக்கு இருக்கிறபடியால 1, 4 தான் மேலகீழாக இருக்கலாம். 1, 4 மேலகீழாக இருக்கலாம். அதே தலைகீழ இலக்கம் தெரியலன்னு பேர் கேட்கக்கூடாது என்னட்ட.
சரிதானே? 1 தலைகளா இருக்க 5 மாதம் தலைகளால வந்திருக்க வேண்டாம், அப்படி எழுத மாட்டேங்க. அப்போ 1ம் 4ம் எதிர்ப்பக்கமாக இருக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்து ஒரு உத்தேசமாக விடைய காணலாம். ஆனால் மிக சரியாக நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய விட இதுதான். 6னுடைய எதிர்ப்பக்கம் 3 என்பதில் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, எளிமையாக இதை கண்டுபிடிச்சோம். ஆனால் மற்ற 2ம் ஒரு ஊகிக்க வேண்டியவை. ஊகிக்காமல் இதை மிக சரியாக செய்து கொண்டு போறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தேன், அதைத்தான் திரும்ப உங்களுக்கு சொல்ல போகுது. சரியா? என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது 2 தாயக்கட்டைகளை, ஒரே தாயக்கட்டையினுடைய 2 பார்வைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கிற நேரத்துல ஒரே ஒரு இலக்கம் பொதுவாக வார மாதிரி எடுக்கும். ஒரே ஒரு இலக்கம் தான் பொதுவாக இருக்கணும். முதலாவது 2வது ஆயக்கட்டை எடுத்தீங்கன்னா 4ம் 2ம் இருக்குது. சரிதானே? 4ம் 2ம் இருக்குது. 2வதையும் 3வதையும் எடுத்தீங்கன்னா பொதுவாக எதுவும் இல்லை. பொதுவாக எதுவுமே இல்லை. சரியா? உண்மையில இந்த 3 இலக்கங்களும் தெரியுது. இந்த 3ம் தவிர மிச்சம் 3ம் தான் இங்க தெரியுது. இவை அவற்றினுடைய எதிர்ப்பக்கங்களாக இருக்கும். எதுக்கு எது எதிர்ப்பக்கம் என்றதுதான் பிரச்சனை. சரிதானே? அப்போ இதை நாங்கள் எடுக்க இயலாது. இவற்றுக்கு பொதுவான இலக்கமே இல்லை. முதலாவதுக்கும் 3வதுக்கும் இடையில பொதுவான இலக்கம் இருக்கு. முதலாவதுக்கும் 3வதுக்கும் இடையில பொதுவான இலக்கமாக ஒரு பொதுவான இலக்கம் என்றால் 6 இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த பொதுவான இலக்கத்துல இருந்து வலஞ்சொலியாக, வலஞ்சொலி என்பது இப்படி எழுதுறது என்ன, வலஞ்சொலியாக தரப்பட்ட இலக்கங்களை எழுதுவோம். அதே போல மற்றதுக்கும் வலஞ்சொலியாக தரப்பட்ட இலக்கங்களை அந்தந்த இலக்கத்துக்கு நேரே எழுதி கொண்டு வரும். இப்ப 6 என்பதை எழுதுவீங்களாக இருந்தால் 6, அடுத்ததாக வலஞ்சொலியாக 2, அடுத்ததா 4, திருப்பி 6, வலஞ்சொலியாக வரையக்குள்ள 5, வரைக்குள்ள அடுத்தது 1. இப்படி எழுதுகிற நேரத்துல 6 2 தடவை வந்திருக்குது. வராத இலக்கம் என்னன்னு பார்க்க வேணும். 1 2 வந்துட்டுது, 4 5 6 வந்துட்டுது, 3 தான் வர இல்லை. ஆகவே அந்த ஒரு 6க்கு பதிலாக வராத இலக்கமான 3 கொடுத்துருக்கேன். சரியா? இவை ஒரு சோடி. 6ம் 3ம் ஒரு சோடி, 5ம் 2ம் ஒரு சோடி, 4ம் 1ம் ஒரு சோடியாக எதிர்ப்பக்கங்களாக இருக்கும். இது மிகச்சரியான விடையை உங்களுக்கு தரும். இப்ப இப்படி வச்சு இதை செய்யக்கூடியதாக இருக்கு. இப்ப விளங்கிட்டா? தாயக்கட்டையினுடைய தோற்றங்களை தந்து போட்டு எதிர்ப்பக்கங்களை காண்றது அல்லது எதிர்ப்பக்கங்களுடைய கூட்டுத்தொகையை காண்றது, இந்த மாதிரியான கேள்விகள் எது சேர்க்கப்பட்டாலும் சரிதானே உங்களால விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த தாயக்கட்டையை நீங்கள் ஒரு கற்பனையாக கீறிக்கொள்வீங்களாக இருந்தால், கற்பனையாக ஒரு தாயக்கட்டைய நான் கீறுறது தாயக்கட்டையோ தெரியாத நீங்க வடிவா தாயக்கட்டை கீறக்கூடிய பிள்ளைகள் இருப்பீங்க தானே. இப்படி எல்லாம் அங்க கீறி மினைக்கிறதே இல்லையா, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக எப்படி செய்து காட்டுறேன்னா, இப்படி இருக்கும் தாயக்கட்டை. எங்களுக்கு பின்பக்கம் எல்லாம் தெரியுது என்று வச்சுக்கொள்வோமே. என்ன உண்மையில எங்களுக்கு அப்படி தெரியாது தானே, அப்படி எல்லாம் தெரியுது என்று நாங்க வச்சுக்கொள்வோம். தாயக்கட்டை அப்படி தெரியுது என்று இப்போ நாங்க கண்டுபிடிச்சதன்படி பக்கத்தை எழுதுறதாக இருந்தால் மேல 4 இருந்ததுண்டா, இந்த பகுதிக்குள்ள 4 என்ன இருந்தா கீழே எவ்வளவு வரும்? பக்கத்துல 1, கீழ் பக்கத்துல 1, அடியில என்ன இதுல எழுதுனா இந்த அடி பிரச்சனையா போயிடுமான்னு நினைக்கிறேன். நாங்கள் அம்புக்குரிய போட்டு எழுதும். சரியா? இப்ப இதுல அந்த பின்பக்கத்துல என்ன இருக்கும்? மேல 4 இருந்தால் கீழே என்ன இருக்க போது பிள்ளைகள்? 1 இருக்கும். என்ன
சைட்டுக்கு என்ன இருக்க போகுது? 2. 2க்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்கும்? 5 2க்கு 5. ஓம் 2க்கு 5. சரி, முன்பக்கத்துல 6 இருந்தால் எதிர்பக்கத்துல 3 3 6க்கு எதிர்பக்கத்துல 3 3 இருக்கு. என்ன 6க்கு எதிர்பக்கத்துல 3 இருக்கு. அப்ப இப்படித்தான் அந்த தோற்றம் இருக்க போகுது. இப்படியாக 4 பக்கங்களும் இருக்கும். அதுக்கு பிறகு மேல 4 கீழே 1 இருக்கு. 4 எதிர்பக்க இலக்கம் என்ன? 2 கேட்டால் 1. 3 எதிர்பக்க இலக்கம் என்ன? 6. 5 எதிர்பக்க இலக்கம் என்ன? 2 இலக்கம் 6 சதுரமுகியின் மேற்பக்கத்தில் இருக்கும் போது, இலக்கம் 6 சதுரமுகியின் மேல் பக்கத்துல இருக்கிற போது, இதானே இப்ப 6. சரியா? இத நாங்கள் என்ன செய்யறோம்? மேல இருக்கிற மாதிரி உருட்டி விடுறோம். 6க்கு பின்பக்கத்துல என்ன இருக்கும்? 6 பின்பக்கத்துல 3 இருக்கும். அப்படித்தானே? ஆம். பின்பக்கத்துல 5 இருக்கும். 4 பக்கத்துல 1 இருக்கும். அப்ப இதை வச்சுக்கொண்டு, மற்றது உங்களுக்கு குழப்பம் பண்ணபடியே அதை விடுவோம். இப்படி வச்சுக்கொண்டு இப்ப நாங்கள் இலக்கம் 6 சதுரமுகியின் மேல் இருக்கும் போது 4 இடப்பக்கத்துல என்ன இருக்கும் என்று கேட்கிறேன். திருப்பி விட்ட உடனே 6 மேல போயிடுவார், 3 கீழே வந்துடுவார். என்ன 4 சைட்டுக்கு இருக்கும். அது இந்த இடப்பக்கத்துல யார் இருப்பார்? 2. 4 இடப்பக்கத்துல இருப்பார். 4 வலப்பக்கத்துல யார் இருப்பார்? 5 இருக்கும். 4 வலப்பக்கத்துல 5 இருக்கும். இலக்கம் 3 சதுரமுகியின் மேல் பக்கத்தில் இருக்கும் போது, இலக்கம் 3 சதுரமுகியின் மேல் பக்கத்துல இருக்கிற போது, அப்ப எங்களுக்கு தெரியும் 3 இருக்கைகளை பின்பக்கத்திலே 6 இருக்கு. என்ன 2 இருக்கிற போது அது இந்த பின்பக்கத்திலே 5 இருக்கும். 4 இங்கே இருக்கிற நேரத்துல கீழே 1 இருக்கும். இப்படித்தான் இருக்க போகுது. எங்களுக்கு ஞாபகத்துல வச்சு கொள்றதுக்காக சொல்றேன். அப்போ இலக்கம் 3 சதுரமுகியின் மேல் பக்கத்துல இருக்குது என்றால், இந்த தாயக்கட்டையை நாங்கள் ஒரு பக்கம் இப்படியே உருட்டுறோம். ஒரு ரவுண்ட் உருட்டி உருட்டி விட்ட உடனே தாயக்கட்டையில 3 மேல வந்துட்டது, 6 கீழே வந்துட்டது. சைட்டுக்கு யார் யார் இருப்பினம்? 5, 4, 2, 1. சரியா? இதை இப்ப இந்த தாயக்கட்டைய 3 மேல வரக்கூடிய மாதிரி, 2வது தாயக்கட்டைய 3 மேல வர மாதிரி ஒரு கால் பின்பக்கமா சரிச்சு விடுறோம். சரிச்சு விட்ட உடனே 3 மேல, 6 கீழே, 4, 2, 1, 5 அப்படியே சுழற்சி முறையில சைட்டுக்கு இருக்க போகுது. அப்படித்தானே? 4 வலது பக்கத்துல யார் இருப்பார்? 2 இருப்பார். 4 வலது பக்கத்துல 2 இருப்பார். இப்படி திருப்பி விட்ட உடனே 4 வலது பக்கத்துல இருப்பவர் யார்? 2 இருப்பார். மற்ற பக்கமா திருப்பி 4 இடது பக்கத்துல யார் இருப்பார்? 2 இருப்பார். வலம் மாறி திருப்பி விடுகிறோம், அவ்வளவுதான். சரியா? இந்த அளவுக்கு சரி. அதுல ஒரு கேள்வியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வேளையில இப்படி திருப்பி பார்க்க வேண்டி வருமே தவிர, மற்றபடி எதிர்பக்கங்களை காண்றதுக்கு உங்களுக்கு இலகுவான ஒரு மெதட் என்று சொல்லி தந்திருக்கிறேன். இது சம்பந்தமாக தாயக்கட்டை தொடர்பா இன்னும் விடயங்கள் இருக்குது பிள்ளைகள். நான் ஒரே அடியா சொல்லி அதை சிரமத்தை தரையில என்னன்னா, ஒரு தாயக்கட்டையை உருவாக்குகிற, ஒரு சதுரமுகியை உருவாக்குகிறது 6 பக்கங்கள் கொண்ட கடுதாசியை எழுதி அதை ஒட்டுவதற்கு முன்பாக எந்தெந்த இலக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக வரும், எது அயல் பக்கங்களாக வரும் என்பது தொடர்பான விளக்கம் இருக்குது. அப்ப நான் இதை இந்த அளவில் நிப்பாட்டுறேன். சரியா? தாயக்கட்டை இன்னும் 2 தடவைகள் நாங்கள் கலந்து அடுத்த கேள்விக்குள்ள கூட்டிக் கொண்டு போகிற உங்களை, அது இன்னும் கொஞ்சம் வசதியான அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி. சரிதானே? மிக
இன்ட்ரெஸ்டான கேள்வி. நான் உங்களை இன்னொரு பேப்பருக்கும் கொண்டு போவேன். அதை நீங்கள் செய்து பார்த்துருக்காவிட்டாலும் பரவாயில்லை. இதே மாதிரியான கேள்வியை இன்னொரு இடத்துலையும் இருக்குது. அதை பார்த்து கொண்டு வரும். சரி, இது ஒரு வகையான ரகசிய குறியீடு. அன்றைக்கு அந்த அல்ச தவழ்க லக்ஷ்மிமாவின் விலை என்கிற விடயம் பார்த்து நாங்கள். அதை விட இது வேற ஒரு பேட்டர்ன், வேற ஒரு விதமாக அமைந்ததாக இருக்கு. சரி, இந்த கேள்வியை பார்த்து கொண்டு ஒரு ஓய்வெடுப்போம். தனவதி, தினபதி, நந்தினி, மதுபதி, மதுமதி அல்ல மதுபதி, கமலினி, பகவதி ஆகிய சொற்களை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்களில் அமைந்த ரகசிய குறியீட்டு முறை கீழே தரப்பட்டுள்ளது. பொருத்தமான பெயர்களை உரியவற்றுக்கு நேரே எழுதுக என்று சொல்லியிருக்க. சரியா? தனவதி, தினபதி, நந்தினி, மதுபதி, கமலினி, பகவதி ஆகிய பெயர்களை குறிக்கும் ஆங்கில எழுத்தில் அமைந்த ரகசிய குறியீட்டு முறை கீழே தரப்பட்டுள்ளது. பொருத்தமான பெயர்களை உரியவற்றுக்கு நேரே எழுது. இந்த முறை என்னென்றால், நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க, இந்த உரபேக்கில் பொருட்கள் பேக் பண்ணி வரும், அந்த நூலை வைப்பாங்க. ஒரு முடிச்சில் பிடிச்ச ஒரு எழுத்தாருன்னா அப்படியே கலண்டு வரும். ஆனால் எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் அதை போட்டு 2 எழுத்து பையையும் பட்டி நூலையும் பட்டி கையையும் பட்டி என்ன அந்த மாதிரி அந்த முடிச்ச சரியா பிடிச்சால் மிச்சமெல்லாம் இலகுவாக நடக்கும். அந்த முடிச்ச பிடிக்கிறது தான் இங்க வெற்றி. இப்படியானதுக்கு அந்த கடைக்காரன் நூலின முடிச்சு பிடிச்ச மாதிரி நாங்கள் இந்த சொற்களினுடைய ஒரு முக்கியமான இடம், ஏதோ ஒரு தகவல் ஒன்று அங்க இருக்கும், அதை பிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன தகவலை பிடிக்கிறீங்கள் எனக்கு சொல்லுங்க பாட்டு. தனபதி, நந்தினி, மதுபதி, கமலினி, பகவதி. கலைக்கிறீங்க. நான் கேட்கிற ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க. சரிதான். நான் இதுல எல்லாரும் அக்கௌண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கடா. யதுர்சிகாட்ட கேட்போம். சார், தினபதி என்றது முதலாவது எழுத்தும் கடைசி எழுத்தும் தீனா. அதே மாதிரி 55வது LORL என்றதுல முதலாவது எல் கடைசியும் எல். அப்ப தினபதி என்றதுக்கு LORL தான் வரும். சரி, தினபதி என்கிறதுக்கு LORL தினபதி. சரி, கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே? இது சரி. தினபதி என்பதை கண்டுபிடிச்சாச்சு, அல்லது எழுதி கொள்வோம் நாங்கள். எனக்கு தான் எழுதுற கஷ்டம், உங்களுக்கு சுகம் தானே. தினபதி. சரி, இதை வச்சுக்கொண்டு அடுத்தது 2வது. அப்ப 55ல பார்த்தா 2வது எழுத்து நானாக்கு ஓ வருது. அதே மாதிரி ஓ வாரது 52வது மட்டும்தான். அதே மாதிரி மேல சொல்லையும் தனவதி என்றதுலதான் 2வது எழுத்து நானா வருது. அப்ப தனவதிக்கு TOKL வரும். அப்ப இந்த தனவதி என்கிறதுல இங்க நானா வருகிற மாதிரி தினபதி போனால் மற்ற 5 எழுத்துக்கள் 5லையுமே என்ன மிச்ச 5லையுமே நானா வரக்கூடிய ஒரே ஒரு சொல்லு தனவதி தான் வருகிறது. ஆகவே அது 2வதாக ஓ வருகிற மற்ற சொல்லு தனவதியாக இருக்க வேண்டும். சரி, அப்ப நாங்கள் அப்படி எழுதி கொள்ளலாம். வேற பிரச்சனை வாரதுக்கு வாய்ப்பில்லை போலதான் இருக்கு. சரி, தனவதி. அதே மாதிரி தனவதியில 3வது எழுத்து வானாம். அப்ப வானாக்கு கே வரும். அதே மாதிரி 3வது எழுத்து வானா வாரது பகவதி. இங்கிலீஷ்ல 3வது எழுத்து கே வாரது RAKL 53வது. அப்ப பகவதி என்றது 53வது பெரும். நாங்க எடுத்துக்கொள்ளலாம், பகவதி என்று எடுக்கலாம். சரி. அதுல 2வது எழுத்து பகவதியில கானா. இங்கிலீஷ்ல கானாக்கு ஏ வரும். ஏல ஸ்டார்ட் ஆகுறது ஒன்றுதான். அதே மாதிரி கானாவுல ஸ்டார்ட் ஆகுறதும் கமலினி என்ற ஒன்று. அப்ப ANCSக்கு கமலினி வரும். சரி, அப்போ நீல முடியுது, அதே மாதிரி எஸ்ல முடியுது. சொல்லுல நீல முடிகிற ஒரு அடுத்த சொல் வந்து நந்தினி. அப்ப அது MBLSக்கு வரும்.
இது கமலினி எஸ்ல முடியுது, அதே போல நீனாவில் முடிகிறது. இன்னும் ஒரு எழுத்து தான் இருக்கு, நந்தினி. அப்போ எஸ்ல முடிகிற இதுல கொண்டு போய் நாங்கள் நந்தினியை எழுதுவோம். நான் எழுத மதுபதி NY RLக்கும் வரும். மிச்சமாக இருக்கிறது மதுபதி. மதுபதி, அதான் மிச்சமாக இருக்குது என்ன. அப்போ நாங்கள் அதுக்கு எழுதுவோம். சரி, இது இவங்களுடைய மெதட். எல்லாருக்கும் இதே மாதிரி மெதட் இருக்கும் என்று சொல்லி இல்லை. ஒருவருக்கு ஒரு மாதிரியாக அந்த முடிச்சுக்கள் அவ்வளவு சரியா ஒரே மாதிரியாக இருக்காது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தீனாவை கண்டுபிடிக்கிறது வசதியானது. சரி, முதலாவது இடத்துல தீனா இருக்கு, ரெண்டாவது இடத்துல தீனா, மூன்றாவதுல தீனா இருக்குது, நாலாவது சொல்லுகை இருக்கு, அஞ்சாவதுல தீனா இல்லை, ஐந்தாவது எழுத்துல தீனா இல்லை, ஆறாவதுல தீனா இருக்கு. சரியா? அப்ப இங்க எல்லாவற்றிலேயுமே எல் இருக்குது, ANCS என்பதுல மட்டும் எல் இல்லை. இதனை முதலாவதாக கண்டுபிடிப்பார்கள். இதை முதலாவதாக கண்டுபிடிப்பார்கள். இப்படியும் கண்டுபிடிக்கலாம் கமலினி என்ன. ANCS என்கிறது தான் கமலினி என்று சொல்லி இதை முதலாவதாக கண்டுபிடிச்சு கொண்டு போய் இந்த கமலினியை வச்சு அதுக்கு பிறகு நகரை கமலினி என்பதுல காணா முதலாவது எழுத்தாக இருக்குது. ஏனைய சொற்கள் எல்லாம் கமலினியில கடைசியாக இருக்கிற பகவதியில மட்டும்தான் கமலினி இருக்குது. சரியா? ஆகவே இரண்டாவதாக ஏ வருகிறது, கமலினியாக இருக்கவும் பகவதியாக இருக்கு. இரண்டாவதாக ஏ வருகிறது, பகவதியாக இருக்கவும். இதுக்கு பிறகு இந்த பானாவை கண்டுபிடிச்சா ஆர். சரியா? பானாவை கண்டுபிடிக்கிறோம் ஆர். இங்க பானா வரக்கூடிய ஆக்கள் தினபதி மதுபதி என்ற 2 பேர் இருக்கிறது. தினபதி மதுபதி 2 பேர் இருக்கணும். அதுல பானா வரக்கூடிய ஆக்கள் ஆர். அதுல பாருங்க, தினபதிங்கிறது முன்னுக்கும் பின்னுக்கும் எல் இருக்கிறதால இதை தினபதிக்கு எடுக்கலாம். முன்னுக்கும் பின்னுக்கும் எல் இருக்கிறது தினபதி. அது தவிர மூன்றாவதாக ஆர் இருக்கிறது மதுபதி. மூன்றாவதாக பானா இருக்கிறது மதுபதி. அப்ப மதுபதி முடிஞ்சது, தினபதி முடிஞ்சது. என்ன இனி இந்த தினபதிக்கு இரண்டாவதாக வை இருப்பது போல சொல்லி எதுக்கு பார்த்து நாங்கள் 51 எது பார்த்து நாங்கள் மதுபதியா மதுபதி. மதுபதி. ஓகே. இப்போ இதுல மிச்சமாக இருக்கிறது நந்தினியும் தனவதியும் 2 பேரும் தானே மிச்சமா இருக்கிறாங்க. தனவதி என்பது வையில முடிகிறதாக இருக்கும், ஆகவே எல்லில முடிகிறதாக இருக்கும் தனவதி. அது தவிர மிச்சமாக இருக்கிறது நந்தினி என்று சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி ஆளாளுக்கு வழிமுறை வித்தியாசப்படும் பிள்ளைகள். சரி, அவங்க ஒரு முறையில கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு எது வசதி என்று நான் சொல்லுகிறேன், இப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்கணும், இப்படித்தான் போக வேணும் இல்லை. நான் அந்த முறையை சொல்லித்தரேன். நீங்க பாருங்க, ஏதோ ஒரு தொடர்பு தன்மை ஒன்று இருக்கும். அந்த தொடர்பு தன்மையை வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்ப இது மாதிரியான கேள்வி இதை காப்பி பண்ணி வேற அதை தங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் சேர்த்து கொஞ்சம் சிரமங்களுக்கு உட்பட்டவர்களும் உண்டு. என்னென்றால் அவர்கள் மதுபதி என்று எழுதியதை அவர்கள் மதுமதி என்று எழுதிவிட்டார்கள். அப்பதான் ஒரு நல்ல சொல்லாக இருக்கும் அண்டு அப்படி எழுதின உடனே அது பிள்ளையா போயிட்டு அப்படி குழப்பங்கள் வரும். அவர் ஒரு பர்பஸோட இது சரியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நல்ல வினா. இது மாதிரியான இன்னொரு வினா சுய ஓய்வுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். சரி பிள்ளைகள், அதே மாதிரியான வடிவத்தில் அமைஞ்ச இன்னொரு கேள்வி. எனக்கு தெரியும் இதுல நிறைய பேருக்கு அந்த கண்டுபிடிச்சதுல ஒரு ஏதாவது தெளிவின்மைகள் இருக்கணும். சரிதானே? இதை எப்படி கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். திரும்ப ஒருக்கா பாருங்கோ. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை நுண்ணறிவு, IQ, உளச்சார்பு அப்படி சொன்னாலும் சொல்லிக் கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க திரும்ப 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 பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு புதிய வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய தொடங்கும். எந்த அளவுக்கு திருப்பி 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 செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு
உங்களுக்கு வேற மாதிரியான நான் சொல்லித் தருவதை விட இன்னும் நுணுக்கமான வழிமுறைகள் உங்களுக்கு தோன்ற தொடங்கலாம். அப்ப கவனமா இருக்க வேண்டும். எப்பவுமே பயிற்சி எடுங்க. இந்த செஷனுக்கு போயிட்டு இருந்தானே 2 நாள் வகுப்பு போகிறோம், திங்களும் புதனும் போகிறோம் படிக்கிறோம், அல்ல புதனும் பள்ளியும் போகிறோம் படிக்கிறோம், அந்த மாதிரியா யோசிச்சு இருந்தால் வெற்றி இலகுவானதா இருக்கு. சரி, இதுக்குள்ள பார்ப்போம். இதுலயும் அதே போலதான் தரப்பட்டிருக்கு. 6 சொற்கள் தந்திருக்கிறார்கள். சரிதானே? இந்த கேள்வியையும் பிரதி பண்ணி தங்களுடைய வினாத்தாள்ல செய்தவர்கள் செய்த தவறு என்னென்றால், இந்த கந்தரம் என்று இருந்தது அங்க மதுபதி என்று இருந்தது, மதுமதி என்று எடுத்தது மாதிரி இந்த கந்தரம் என்பது சுந்தரம் என்று எடுத்துக்கொண்டு நெருக்கடிப்பட்டவர்கள் உண்டு. சரியா? இந்த கொப்பி பண்ணுகிற போது ஒரு சின்ன தவறு நடந்தால் அது முழு பிள்ளையையும் கொண்டு வரும், சரியான விடைக்கு நாங்கள் போகவில்லை. நாங்கள் இது அவருடைய ஒரிஜினல் பேப்பரையே எடுத்து வச்சு செய்கிறபடியால சரியாக இருக்கலாம். இதுல நாங்கள் இந்த வினாவில் 4 தொடக்கம் 9 வரையில் இருக்கக்கூடிய வினாவுக்கு அந்த நூல் முடிச்சாக இது எடுக்கலாம். யார் சொல்ல போறது? நான் மைக்கில் கேட்கிறாள் மட்டும் சொல்லுங்க. சரி, தீசன் கதைங்க, என்ன செய்யலாம்? யாரை கண்டுபிடிக்கலாம்? அதுல சார் அந்த பி மட்டும் தனியா இருக்கு. கடைசி எடுத்தது வந்து பி மட்டும் தனியா இருக்கு. அப்படி பார்க்கக்குள்ள அங்க கடலரன் 3 சொல்லி இன்னும் வர்ற கடலரன் தான் வந்து அதுல 7வது கூடயா வரும் சார். இந்த கடைசி எழுத்து பி என்றதுதான் எல்லாத்துலயும். மற்ற 3 தரம் எண் வந்திருக்கு, 2 தரம் செட் வந்திருக்கு. ஆகவே பி என்றது கடலரன் 2 வரும் சார். கடலரன் என்பதை வச்சுக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் விளங்குதானே? இப்ப 2 தரம் உம்மன்னா வந்திருக்குது பிள்ளைகள், 2 தடவை உம்மன்னா வந்திருக்குது, 3 தடவை 3 தடவை உம்மன்னா வந்திருக்குது, 2 தடவை இன்னன்னா வந்திருக்குது, 2 தடவை இன்னன்னா வந்திருக்குது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் 2 தடவை சட் வந்திருக்குது, 3 தடவை எண் வந்திருக்குது. அப்போ மிகுதியாக இருக்கிறது கடலரன். கடலரன் என்கிறது இன்னன்னா வந்திருக்கிறபடியால அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பி என்று வருகிறத நாங்கள் கடலரன் என்று எடுக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்ப கடலரன் என்பது 7வதுக்கு விடையாக வரும். 7வதுக்கு விடையாக கடலரன் என்றது வரும். இதுல இந்த கடலரன் என்பதன் மூலமாக நாங்கள் காணாவை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப 7வதுக்கு நாங்க விடை சொல்லிட்டோம். 7வதுல காணா இருக்குது. அப்ப காணா ஏயில தொடங்குது. ஆகவே ஏயில தொடங்குபவை மிகுதியாக இருக்கிற கந்தரம் கண்டனம் என்கிற 2ம் ஏயாகத்தான் இருக்கும். 3 சார் அப்படி பாக்கலாம் சார். 3 வருது. அதை விட சார் இந்த டானா பார்க்கலாம் சார். கவனிங்கய்யா, கடல் அரண் முடிஞ்சது. அவ மிகுதி கண்டனம் கந்தரம் என்கிற 2ம் ஏயில தொடங்குறவையாக இருக்கும். அப்ப அதுல பாருங்க, இந்த கடலரன் என்பதுல வருகிற கடைசி எழுத்து பி என்பது இன்னன்னா என்ன? கடலரன் என்பதில் ஒரு இன்னன்னா முதலாவது சொல்லில 2வது எழுத்தாக இன்னன்னா வந்துருச்சு. அப்ப காணாங்கிறது எங்களுக்கு ஏ என்று தெரியும், இன்னன்னாங்கிறது பி என்று தெரியும். ஆகவே கண்டனம் என்பது 9வது என்று நாங்கள் முடிவுக்கு வரலாம். ஏ பி என்று வருகிறதால இந்த கண்டனம் என்கிறது 9வது சொல். சரியா? கண்டனம் என்கிறது 9வது சொல். அப்போ எங்களுக்கு மிகுதியாக நாங்க கண்டுபிடிக்கலாம். இந்த கந்தரம் என்பதுதான் 4வதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னொரு காணாவில் தொடங்குற சொல்லு ஒன்றுதான் இருக்குது. ஆகவே கந்தரம் என்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த கந்தரம் என்கிறது ஏயில தொடங்குது பாருங்க. மிச்சமாக இருக்கிற தினகரன் என்பதுல நடுவில காணா வருகிறது. ஆகவே நடுவில கே இருக்கிறது தான் தினகரனாக இருக்க வேணும். அப்ப தினகரனுக்கு நாங்கள் 6
தினகரன் ஆறாவதாக இருக்கு. நடுவிலேயே இருக்குது. ஆம். அப்ப நடுவில் காணாவாரது தினகரன். என்ன அப்ப பாருங்க, தினகரன்ல முதலாவது எழுத்து தீனா, அதுக்கு வை என்று இருக்கு. தினகரன் என்கிறது தீனா வை, சரிதானே? அப்போ சந்திரன் என்பதுல நடுவில் தீனா இருக்குது. ஆகவே நடுவில் தீனா வருகிறது, நடுவில் வை வருகிறது. சந்திரன் இது ஐந்தாவதாக இருக்க. சந்திரனுக்கு 5. அப்போ எங்களுக்கு 4, 5, 6, 7 எல்லாம் முடிஞ்சது. தண்டுலம் என்பது 8ஆவதாக இருக்க வேணும். அதை விட 2ஆவதாக இன்னென்ன இருக்கு, 2ஆவதாக பி இருக்குது. ஆகவே சரியாக இருக்கும். இது 8ஆவதாக இருக்கு. இந்த வழிமுறையில தான் எல்லாரும் செய்திருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஒரு வழிமுறை இப்படி கொண்டு போயிருக்கும், இன்னொரு ஆக்கள் வேற மாதிரி கண்டுபிடித்திருப்பார்கள். நான் திரும்ப இன்னும் ஒரு விதமாக யோசிக்கிறதுக்கு பார்க்கிறேன். சரியா? இங்க 3 எழுத்துக்கள் காணாவில தொடங்குது. 3 சொற்கள் காணாவில தொடங்குது. கண்டனம், கடலரன், கந்தரம் என்பது தொடங்குது. அப்ப நாங்கள் இங்க 3 சொற்கள் ஏயில தொடங்குவதால நாங்க கண்டுபிடிக்கலாம். ஏதான் காணான்னு சொல்லு. ஏதான் காண, ஏதானே காண. கண்டனம், கடலரன், கந்தரம் என்று 3 சொற்கள் ஏயில தொடங்குவதனால இந்த 3ம் காணா என்பது ஏ. அதுல பாருங்க, 2 சொற்கள் உம்மன்னாவில முடியுது, ஒரு சொல் இன்னன்னாவில முடியுது. அப்ப ஏயில தொடங்கி 4ஆவது எண்ணில முடியுது. அடுத்தது 7ஆவது ஏயில தொடங்கி பியில முடியுது. 9ஆவது ஏயில தொடங்கி எண்ணில முடியுது. ஆகவே எண்ணில முடிகிறவர்கள் கண்டனம், கந்தரம் என்பவையாக இருக்க வேணும். கடலரன் என்பது வித்தியாசமா முடியுது. ஆகவே நாங்கள் ஏயில தொடங்கி பியில முடிகிற 7ஆவத கடலரன் என்று எடுத்துக்கொள்ளலாம். கடலரன் 7 அது முடிச்சு. சரியா? இதுல வருகிற கண்டனம் என்பதை நாங்கள் இனி கண்டுபிடிக்கலாம். கடலரன் என்பது பியில முடியுது. கண்டனத்தினுடைய 2ஆவது எழுத்து பி. ஆகவே ஏபி என்று வருகிறது. கண்டனம் அது 9ஆவதாக இருக்கு. இதையும் கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே? கண்டனம் என்பதை கண்டுபிடிச்சாச்சு. இனி இதுல கண்டனம் என்பதுல வருகிற கண்டனம் என்ன? கண்டனம் தானே, நம் இல்ல நம், நானா கண்டனம் என்று சொல்லி இருக்கு. இப்போ கண்டனம் என்பதுல வருகிற பின்னுக்கு 2ஆவதா வருகிற நானா, தினகரன் என்பதுல முன்னுக்கு இருந்து 2ஆவதா வருகிற நானாவாக இருக்க வரும். இப்ப சி 2ஆவதாக நான் குறித்து வைக்க உங்களுக்கு விட்டு கொண்டு வந்துட்டேன். அந்த இலக்கத்தை குறித்து போட்டு சொல்லி கொண்டு வாருன்னா, இல்லை என்றால் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிற மாதிரியே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லை தானே? அந்தந்த இலக்கத்தை அதுக்கு போட்டு கொண்டு வருவோம். கண்டனம் முதலாவது சொல்லு, கடலரன் 2ஆவது சொல்லு, தண்டுலம் 3ஆவது சொல்லு, சந்திரன் 4ஆவது, தினகரன் 5ஆவது, கந்தரம் 6ஆவது. சரி, இப்ப காணா என்பது ஏ என்று கண்டுபிடிச்ச வழி எங்களுக்கு தெரியும். 3 ஏயில தொடங்குறபடியால அதுல நாங்கள் சுகமாக கண்டுபிடிக்கிறோம். முதலாவது உம்மன்னாவில முடியுது, 6ஆவது மும்மன்னாவில முடியுது. 2ம் ஒரே மாதிரி இருக்க வேணும். இங்க ஏயில தொடங்கி எண்ணில முடிகிறவர்கள் 2 பேர் இருக்கிறோம். இன்னொன்று ஏயில தொடங்கி பியில முடியுது. ஆகவே கடலரன் என்பதை 7ஆவதுக்கு கொண்டு போய் போகும். இது கடலரன். சரிதானே? கடலரன். கடலரன் என்பதுல வருகிற இறுதியான எண்ணன்னா இங்க ஏயில தொடங்கி 2ஆவதா பியில முடிய வேணும். ஏ என்பது காணா, பி என்பது இன்னென்னா. ஆகவே கண்டனம் என்று வருகிற முதலாவது சொல்லு ஏபி என்று வருகிற வரைக்கும் வரும். கண்டனம் இங்க போட்டு. அப்ப இன்னென்னா வருகிறதுல நாங்கள் 1ம் 2ம்
கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஒரு என்னென்ன இருக்குது பாருங்க, தண்டுலம். இனி எங்க ரெண்டாவதாக பி இருக்குதோ அதுதான் தண்டுலமாக இருக்கு. ரெண்டாவதாக என்னென்ன இருக்கு, ரெண்டாவதா பி இருக்கு, தண்டுலம். சரியா? எட்டாவது தண்டுலம். தண்டுலமும் கண்டுபிடிச்சு. இந்த தானாவை வச்சுக்கொண்டு நாங்கள் முடிவுக்கு வரலாம் பாருங்க. தானா தண்டுலம் என்பதுல முதலாவது எழுத்து ஓ. கந்தரம் என்பதுல தானா நடுவில் நிற்குது. அப்ப எங்க நடுவில் ஓ இருக்குதோ அதுதான் கந்தரமாக இருக்க வேண்டும். அப்போ நாலாவதாக இருக்கிறது கந்தரம் என்கிற சொல்லு. ஆறாவது சொல்லு கந்தரம். அப்ப அதையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கந்தரம் என்பதுல வருகிற எக்ஸ் இந்தன்னா திருப்பி சந்திரன் என்பதுல வருது. இப்ப திருப்பி வருகிற எக்ஸ் சந்திரன். இது நாலாவது. இப்ப மீதியாக இருக்கிற 1 2 3 4 6 எல்லாம் போயிருக்கிறபடிய இதை ஐந்தாவது சொல்லான தினகரன் என்பதுக்கு எடுக்கிறது. அதே போல தினகரன் என்பது நடுவில் காணா வருகிறது, ஆறாவதாக இருக்கிறது, நடுவில் ஏ வருகிறது. ஆகவே அப்படி தினகரன் என்று கண்டுபிடிக்கலாம். நான் வெவ்வேறு விதமாக மாறி மாறி சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்க குழப்பமடைய தேவையில்லை பிள்ளைகள். இதுல 2 காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. ஒன்று, முழுவதும் பொருந்துதா என்று சொல்லி தேடி பார்க்கக்கூடாது. முழுவதும் பொருந்தி வருகுதா என்று சொல்லி தேடி பார்க்கக்கூடாது. தேடி பார்த்து கொண்டு வந்தா நேரம் போயிடும். அதை தவிர ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏக்கு என்ன, எக்ஸுக்கு என்ன, ஓவுக்கு என்ன, எஸ்ஸுக்கு என்ன என்று சொல்லி வெளியில் எழுதி கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏக்கு காணா வருகிறது, எக்ஸுக்கு என்ன வருகிறது, ஓவுக்கு என்ன வருகிறது, எஸ்ஸுக்கு என்ன வருகிறது என்று இதுல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் போட்டு அதுக்கு வெளியே கண்டுபிடிச்சு கொண்டும் இருக்கக்கூடாது. இப்ப இதை கண்டுபிடிக்கக்கூடிய சுகமான வழி பாருங்க. 3 இடத்துல என்னென்ன இருக்குது. சரியா? அதுல ஒரு இடத்துல என்னென்ன கடைசியா இருக்குது, மற்ற 2 இடத்துல என்னென்ன ரெண்டாவதாக இருக்கு. இதை வச்சுக்கொண்டு என்னென்னாவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரே ஒரு எழுத்து சொல்லுக்குத்தான் என்னென்ன கடைசியாக இருக்குது. ஆகவே என்னென்னங்கிறது பி என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்ப இன் என்பது பி என்று கண்டுபிடிச்சாலே கடலரன் என்பதை கண்டுபிடிச்சிடலாம். அதே எழுத்துல தொடங்குகிற 2ஆவதாக பி வருகிற கண்டனத்தை கண்டுபிடிச்சிடலாம். 3ஆவதாக நாங்கள் தண்டுலத்தை கண்டுபிடிக்கலாம். பி என்கிறது 2ஆவதாக இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். தண்டுலம் என்பதை கண்டுபிடிச்சோம் என்றால் அதுல வருகிற தானாவை வச்சுக்கொண்டு கந்தரம் கண்டுபிடிக்கலாம். நடுவில் அந்த எழுத்து எங்க நிற்குதோ அது கந்தரம் என்பதாக இருக்கும். காணா எங்களுக்கு ஏ என்று தெரியும். தினகரன் என்பதுல நடுவில் காணா நிற்குது, நடுவில் ஏ இருக்கிறது, தினகரன் என்று கண்டுபிடிக்கலாம். மிச்சமாக இருக்கிறது சந்திரன் என்று கண்டுபிடிக்கலாம். அல்லது கந்தரம் என்பதுல வந்த இந்தன்னாவுக்குரிய எழுத்து இன்னும் ஒரு இடத்துல 2ஆவதாக நின்றால் அதுதான் சந்திரன் என்று கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒரு ஆக்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு கண்டுபிடிக்கிறதுல. அதுல நான் இப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்க வேணும் என்று சொல்லிட்டேன். ஆனால் இந்த தொடர்பு இப்படி கண்டுபிடித்தால் போதும். தனித்தனியாக எழுதி அல்லது 5 எழுத்து அச்சொட்டாக பொருந்துகிறதாங்கிறத அளவு செய்து பார்க்க தேவையில்லை. அவ்வளவு நேரம் உங்களுக்கு தர மாட்டார்கள். இதுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள்ல நீங்கள் விடையை கண்டுபிடிச்சு 2 நிமிஷத்தை மிச்சம் பிடிச்சு கொண்டு போய் அடுத்த கேள்விக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கவும். சரி, இப்ப நான் முதல் பார்த்த வினாத்தாளுக்கு போகிறேன். நாங்கள் விட்டுட்டு வந்த இடத்துக்கு போகிறோம். சரிதானே? சரி, நாங்கள் முதலாவது வினாத்தாளில் 56 வரையான வினாக்கள் பார்த்து நாங்கள் அந்த சதுரமுகி அல்லது தாயக்கட்டு தொடர்பான விடயங்கள் பார்த்து நாங்கள் இங்க எண் தொடர்கள் 3 எண் தொடர்கள் தந்திருக்காங்க. சரியா? 3 எண் தொடர்கள் தரப்பட்டிருக்கின்றால்
ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதாம். என்ன சொல்றாங்க? பின்வரும் எண்தொடர்கள் ஒவ்வொன்றிலும் குறித்த ஒரு விதிக்கு அமைய எண்தொடரின் அமைப்புகள் பின்பற்றப்பட்டுள்ளன. விதிக்கு அமையாமல் ஓர் எண் பொருத்தமற்றதாகிறது. அந்த எண்ணை கண்டு புள்ளிக்கோட்டில் எழுதுக. அங்க இலக்கங்கள் தந்திருக்கிறாங்க, அதில் ஏதோ ஒன்று துருத்தி கொண்டு நிற்கும். நான் வளமையாக ஐக்கியூ சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுல தான் ஆரம்பிக்கிறவர்கள். எண் கோலங்கள், எண் தொடர்கள், அந்த எண் தொடர்பான சதுரம், முக்கோணம், இப்படியான வடிவங்கள் எல்லாம் போட்டு அதுல தான் கேள்வி ஆரம்பிக்கிறது. நான் அப்படி செய்ய இல்லை பிள்ளை. அது கொஞ்சம் இப்போ வருகிற முக்கியத்துவம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் எண் தொடர்களை பற்றி நாங்கள் கதைப்போம். இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஒரு தொடரை அவரே எழுதிட்டு அதுல ஒன்று மட்டும் பொருத்தம் இல்லாம இருக்குது, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கோ என்று கேட்கிறேன். சரியா? சரி, இப்போ பார்ப்போம். நாங்கள் 102, 6, 66, 146, 24, 18 என்று இருக்கக்கூடிய தொடரில் ஒன்று பொருத்தமற்றதாக இருக்கும். சரிதானே? ஒன்று பொருத்தமற்றதாக இருக்குது என்று சொல்றாங்க. எது அந்த இலக்கம்? விட தெரிஞ்சாக்கள் 146. 146. என்ன காரணம்? அதுல சார் இலக்க சுட்டி 2 வருது. மற்ற நம்பர் எல்லாம் மூன்றால பிரிபடக்கூடிய நம்பர். இது மூன்றால பிரிபடாது. மற்ற எல்லாவற்றுக்கும் இலக்க சுட்டி, முதலாவதுக்கு இலக்க சுட்டி 3, அடுத்தது 6, அடுத்ததுக்கு இலக்க சுட்டி 66 என்றால் 103 வருது. 132 12 ஏன்னா 3. அடுத்தது 24 வருகுது, 18க்கு 9 வருகுது, 146க்கு 2 வருது சார். 18 இலக்க சுட்டு 2 வருதா? இது தவிர வேற விடைகள் பிள்ளைகள்? 6ஆல பிரிவிடக்கூடிய சார், எல்லாம் பிரிவிடும் 6ஆல. 146 6ஆல பிரிக்கிறாது. 146 சரி. அப்ப 3 இலக்க சுட்டி என்கிறதும் 6ஆல பிரிவடைகிறது என்றதும் அண்மித்த விடயங்கள் தானே. சரி, இப்போ 146 என்பது சரியான விட. நான் இதை சொல்லித் தருகிறேன். இதுக்குள்ள வேற ஒரு நுட்பமும் இல்லை. இப்படியும் யோசிக்கணும், இலக்க சுட்டியையும் யோசிக்க வேணும், அவ்வளவுதான். சரிதானே? அதுக்கு இலக்க சுட்டியை மட்டும் யோசிக்கிற இல்லை. 57வது கேள்வி எங்களுக்கு சொல்லித் தருகிற விடயம் என்னென்றால், நீங்கள் இலக்க சுட்டியையும் யோசிக்க வேணும், அவ்வளவு. சரியா? சரி, அடுத்தது 58வது கேள்வி. 34. யாரோ சத்தம் போடுறீங்க, எனக்கு விளங்க இல்லை. யாருசிகா கதைங்க? 34 நாம் மற்ற எல்லாம் 4ஆல பிரிபடும், மீதி இல்லாம 34 பிரிபடாது, மீதி வரும். 34 4ஆல பிரிபடாது. மற்றது எல்லாத்தையுமே 4ஆல பிரிக்கலாம். சரி, வேற விடைகள்? இப்ப எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க என்கிறதால நாங்க அப்படியே விடுவோம். எது சொல்றீங்க? 400 எல்லாம் நிறைவேற்க எண்ணா இருக்கு. 34 நிறைவேற்க எண் இல்ல. சரி, அடுத்த அப்ப விட மாற இல்லை. வேற விடைகள் நான் சொல்லுகிறது ஒரு சரியான விட வாரதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் ஒரு விதமாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறது சில வேளையில மிக எளிமையானதாக இருக்கு. நான் நண்பர்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிற பிள்ளைகளுக்கு அது சொல்லித் தருகிற சில நல்ல புத்தகங்கள் உங்களுக்கு பதிவிடுகிற ஆர்வம் இருக்கிறார்கள், செய்து பாருங்க. நாளைக்கு மிகவும் பெறுமதியான புத்தகங்கள், அது வெளியே தேடி எடுக்கிறது கஷ்டம். கணியம் என்று சொல்லி ஒரு அழகான புத்தகம், பாகம் 1 பாகம் 2, இந்தியாவில் நடைபெறுகிற இந்த போட்டி தேர்வுகளுக்காக வெளியிடப்பட்ட புத்தகம் இருக்குது. நான் சாஃப்ட் காப்பி அனுப்பி விடுகிறேன். ஆர்வம் இருக்கிற பிள்ளைகள் செய்து பாருங்க. மிகச்சிறந்த பெருமதியான புத்தகம் அது. நாங்கள் அதையும் பயிற்சி செய்வோம். அதே போல இந்த சட்ட கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வு பயிற்சி வினாத்தாள்கள் பார்க்க வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் பார்க்க வேணும். அது பெருமதியான வினாத்தாள்.
இப்படியான சிலது பார்ப்போம். சரி, இப்ப நாங்கள் இதை கதைப்போமே. அடுத்தது இப்ப என்ன பார்த்தோம்? 59வது கதைச்சிட்டோமா? இல்ல 59க்கு 112 112 என்பது 5 மடங்காக இல்லை. என்ன 112 என்பது 5 மடங்காக இல்லை, மற்றவை எல்லாம் 5 மடங்குகளாக இருக்குது. இது கடினம் இல்லை, வேற விதமான தொடர்புகள் பார்க்க தேவையில்லை. இதுல முழுவதுமே பிரிபடக்கூடிய தன்மை நீங்க சொன்ன போல இலக்க சுட்டி என்பதாகத்தான் இருந்திருக்குது. அடுத்த கேள்வியும் எளிமையானது, ஆக கஷ்டமாக இல்லை. 60வது கேள்வி. ஆசிரியர் வகுப்பில் உள்ள மாணவர்களின் பரீட்சை இலக்கங்களாக 1 to 100 வரையும் உள்ள எண்களை அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார். எந்த ஒரு மாணவரும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 13 வரத்தக்க எண் எதனையும் இயக்க விரும்பவில்லை. அத்தகைய எண்கள் எத்தனை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடும்? கூட்டுத்தொகை 13 வரக்கூடிய எண்கள். எதுக்குள்ள நாங்க பார்க்க வேண்டிய ரேஞ்ச் என்ன? 1 to 100 வரைக்கும் இருக்கிறதுக்குள்ள கூட்டுத்தொகை 13 வரக்கூடிய எண்கள். இப்ப எத்தனை டிஜிட்ல வரலாம்? 2. 3 இலக்கம் கொண்ட எண்கள் வருமா, 2 இலக்கம் கொண்ட எண்கள் வருமா? 2. என்னடா பிள்ளைகள் விளங்குதா சொல்றது? 3 இலக்கம் கொண்ட எண்கள் வராது தானே. அவர் 0, 0, 1 100 வரையும் உள்ள எண்களை அவர்களுக்கு கொடுக்க விரும்பினார் என்று சொல்லுகிறது. அவங்க இப்படித்தான் எழுத போறாங்க, 0, 0, 1 என்றுதான் எழுத போறாங்க. ஆனால் 100 வரும் வரைக்கும் முதலாவது இலக்கம் 0ல சும்மாதான் இருக்க போகுது. என்ன 0, 99 என்றுதான் எழுத போறாங்க. எழுதியக்குள்ள 0, 0, 1, 0, 0, 2 என்று எழுதுவேன். அப்ப நாங்கள் பெருமானம் பார்க்க வேண்டியது முதல் 0க்கு பார்க்க வேணுமா? இந்த பகுதிக்கு பார்க்க தேவையில்லை. முதலாவது 0 பற்றி நாங்கள் கருத்துல கொள்ள தேவையில்லை. இப்ப நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டியது 0, 1 தொடங்கி 99 வரையான இலக்கங்கள்ல கூட்டுத்தொகை 13 வரக்கூடிய இலக்கங்கள். கூட்டுத்தொகை 13 தரக்கூடிய 2 எண்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். சரிதானே? 2 எண்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப கூட்டுத்தொகை 13 தரக்கூடிய 2 எண்களாக இருந்தால் முதலாவதாக 1, 2, 3 இந்த 3ஐயும் எழுதிடலாம். ஏன்னா 1 போட்டோம் என்றால் அடுத்தது 12 போட வேணும். 1 12 வரைக இலக்கம் என்னவா போடும்? 100 அடுத்த 11 போட வேணும். 111 போய் கூட்டுத்தொகை 13 அல்ல வரோடும். நான் மாறி சொல்றேன்னு கவனிங்க. கூட்டுத்தொகை 13 வர வேணுமாக இருந்தால் முதலாவது 1 போட்டால் அடுத்தது 12 போடும். அப்போ 2ஐயும் செய்து பார்க்க 112 வந்துடும். 3 டிஜிட்டலா போயிடும். எங்களுக்கு அது சாத்தியம். அதே போல 2 போட்டம் என்றால் 11, 3 போட்டம் என்றால் இங்கால 10. அப்ப 310 இந்த இலக்கங்கள் 3 டிஜிட்ல வாரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 1, 2, 3 முதல் எழுத்துக்களாக முதல் இலக்கங்களாக வர இயலும். அப்ப வரக்கூடியது 4, 9 ஒரு சோடியாக வரலாம். என்ன 4, 9 ஒரு சோடியா வரலாம். 5, 8 வரலாம். 6, 7 வரலாம். 7, 6 வரலாம். 8, 5 வரலாம். 9, 4 வரலாம். இவ்வளவுதான் கூட்டுத்தொகை 13 தரக்கூடிய இலக்கங்கள். சரியா? அது முன்னுக்கு எழுத போகிற 0 பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. 049 அது கூட்டைக்குள்ள பிறகு 4, 9, 13 போய் 058, 067, 076, 085,
94. இதனுடைய மறுதலைகள் இங்க வந்துட்டுது. இப்ப 4 9 இங்க திருப்பி 9 4 மாறிவிட்டது. அதே போல 5 மட்டும்ன்றது இங்க 8 5 வந்துடுது. 6 7ங்கிறது 7 6 திருப்பி மாறிவிட்டு. அப்ப இந்த 6 இலக்கங்களும் தான் உங்களுக்கு கூட்டுத்தொகை 13 வருகிறது. இவ்வாறான எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 6 இலக்கம் இருக்குது. 6 பேருக்கு கொடுக்கல. சரி, மிகுதியாக இருக்கிற நேரத்துக்கு நான் பிள்ளைகளுக்கு இன்னொரு நுட்பம் சொல்லித்தாரன். மிகுதியாக இல்லையா? 9 ஆயிடுச்சு. சரி, இந்த 2வது பேப்பர் நான் ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு எடுத்து செய்து விட்டிருக்கிறேன். 2வது பேப்பர் என்ன பயிற்சி 3வது. ஏற்கனவே 1வது பேப்பர் செய்துட்டோம். அதுல ரகசிய குறியீடாக செய்த 4 தொடக்கம் 9 வரையான கேள்விகளை மட்டும் செய்து விட்டிருக்கிறேன். மற்ற கேள்விகளை கவனம் எடுத்து செய்து கொண்டு வாங்க. அதுலயும் இந்த பாலம் கடக்கிற கணக்கு கொண்டு இருக்குது. சரிதானே? 15ல இருந்து 17 வரையான கேள்வி. அதே போல 1வது பேப்பர்ல இந்த ட்ரெயின் கணக்கு இருக்குது. அவை சில நேரம் உங்களை அதிக நேரம் சிந்திக்க வைக்கலாம். விடைகளுக்கு போகிறது கடினமாக அல்லது மிக கடினமானதாக இருக்கலாம். அப்படி கடினமா இருக்குது என்று யோசித்தால் நீங்க கொஞ்சம் அதை நெருக்கடிப்பட தேவையில்லை, விடுங்க. ஆனால் இயலுமான கேள்விகள் எல்லாவற்றையும் செய்து பார்த்து கொண்டு வாங்க. சரியா? இந்த அளவில் நான் ரெக்கார்டிங்கை ஆஃபுக்கு கொண்டு போகிறேன். நீங்க ஏதாவது கேட்கறதாக இருந்தால் நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கு.